आतो न इन्द्रक्षुमन्तं चित्रं रावं संग्रभाय உருவாக்கம் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானும் சாதலால் போக்குவரத்தும் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய அவர் தலைவர் அன்னவர்க்கு சரணாங்களே. நித்தம் எழுந்தருளி நின்மலனை எந்தனக்கு புத்தி மிக மிக போதித்து சித்தமயம் போக்குவாய். இன்ப சுக பூரணத்தை இரண்டும் அறவே ஆக்குவாய். கீழக்காசாக்குடியின் வளர்ப்பெண்ணை அருள்மிகு சீதலாதேவியே. ஆதி சங்கரதமின் அத்வைதமாய் வந்து நூலடையாளம் ஆதி சங்கரதமின் அத்வைதமாய் வந்து நீதி நெறி காட்டுகிற நிர்மலமாய் சோதியன சந்திரசேகராய் சந்ததி எம்மின் குருவாய் வந்தார் திருவடி வணங்குவார். ஹர நம பார்வதி வதையே ஹர மகாதேவா. ஜானகி காந்த ஸ்மரணம் தேதே ராம ராம. ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய், சீதா பிராட்டியாருக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். எல்லாம் வல்ல ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து அருள் செய்யக்கூடிய பரம்பொருளுடைய அளப்பெரும் கருணையினாலே அதம்பார் கிராமத்திலே கம்பராமாயண தொடர் சொற்பொழிவு மிக அழகான முறையிலே 7 நாட்கள் கோரக்ஷண சமிதியின் சார்பாக நம்முடைய திருவிழிமலை ஆடிட்டர் குருபிரசாத் ஜி அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் அதம்பார் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய அரங்காவலர் தலைவர் ஐயா உள்ளிட்ட அத்தனை செயலாளர் ஐயா, தக்கார், நாட்டாண்மைகள், சான்றோர்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், குழந்தைகள் அத்தனை பேரையும் அடியேன் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய தினம் 6ஆம் நாளாக நாம் சுந்தரகாண்டம் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். ஆங்காங்கே இருந்து இந்த சொற்பொழிவினை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நீங்கள் திரளாக வந்து இந்த சொற்பொழிவிலே பங்கு பெற்று சுந்தரகாண்டத்தினுடைய பெருமையை, ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சிறப்பை இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராமாயண கதை முழுவதையும் கேட்ட பலனை நீங்கள் இந்த சொற்பொழிவின் வாயிலாக அனுபவிக்க வேண்டும். அன்பிற்கினிய தாய்மார்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் இந்த சுந்தரகாண்டம் என்ற பகுதி என்பது ராமாயண கதை கேட்டால் முழுவதும் என்ன பலன் கிடைக்குமோ அந்த அத்தனை பலன்களும் பெருமைகளும் உடையதாக இந்த சுந்தரகாண்டம் என்ற இந்த பகுதி மட்டும் இருக்கிறது. அன்பிற்கினிய தாய்மார்களே, நாளைய தினம் ஸ்ரீராம நவமி நன்னாள். ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் செய்த அற்புதமான நாள் நாளைய தினம். நாளை காலையில ஒரு 9 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். 8-9 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா அபிஷேகம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நடக்கலாம். ஆக 10 மணிக்குன்னு ஒரு திட்டமிட்டு இருக்கோம். 10 to 11 அந்த 1 மணி நேரம் நாம ராமருடைய பட்டாபிஷேகம் என்ற தலைப்பிலே நாளை காலையில் அதனால வெயில் வேற ரொம்ப வந்துருக்கும், உட்கார்ந்து சிரமமா இருக்கும். அதனால 10 to 11 நாம நாளைய தினம் ராமருடைய பட்டாபிஷேகத்தினை நிகழ்த்த இருக்கிறோம். அதனால நாளை மாலையிலிருந்து அடியே திட்டமிட்டபடி மாலையிலேயே செய்திருக்கலாம். இதே மாதிரி மகிழ்ச்சியா மாலை நேரத்துல நாளை காலையில ராமநவமிக்கு வச்சதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், மாலை நேரத்திலிருந்து திப்பிராஜபுரம் என்ற ஊர் இருக்கிறது. நம்முடைய சாக்கோட்டை, கும்பகோணம் சாக்கோட்டை அருகாமையில மருதாநல்லூர் என்ற அற்புதமான சர்க்குரு சுவாமிகளுடைய மடாலயம் இருக்கிறது. ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வாரிசாகத்தான் நம்முடைய ஸ்ரீ 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 போற்றுதலுக்குரிய மருதாநல்லூர் சர்க்குரு சுவாமிகள் திகழ்கிறார்கள். அவர்கள்தான் ராம நாமாவினை உலகத்திற்கு உலகறிய செய்தவர்கள். ராமனுடைய வம்சத்திலே வந்தவர் ஸ்ரீ மருதாநல்லூர் சர்க்குரு சுவாமிகள். அந்த மடாலயத்துக்கும் அந்த மருதாநல்லூர் ஊருக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய திப்பிராஜபுரம் வெங்கடேச பெருமாளுடைய ஆலயத்திலே, பெருமாள் ஆலயத்திலே அடியில் நாளை மாலையிலிருந்து 9 நாட்கள் அங்கே உரை நிகழ்த்த இருக்கின்ற காரணத்தினால நாளை காலையில 10 to 11 நாம ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். ஆகவே நாளைக்கு காலையில வழக்கமான சாயந்தரம் தான் அப்படி பேசின பிற்பாடு அப்படியே வந்துடலாம் அப்படின்னு இல்லாம காலையிலே ஒரு 6 நாளும் கேட்டாச்சு. நாளை ஒரு நாள் 7வது நாளும் நீங்கள் அவசியம் வர வேண்டும். இந்த சுந்தரகாண்டம் என்ற பகுதியே ஒரு பெரிய பகுதி.
கம்பராமாயணத்துல 6 காண்டங்கள் இருக்கிறது. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிருஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். இந்த 6 காண்டத்துல தலைவனுடைய பெயரு எந்த இடத்திலும் இல்லை. தலைவருடைய பெயர் என்றால் காப்பிய தலைவன். கம்பராமாயணத்துல யாரு ஹீரோ? சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி. அந்த ராமனுடைய பெயர் எந்த இடத்திலும் இல்லை. ஒரு காண்டத்துல கூட ராமர் காண்டம் இல்ல, தசரதன் காண்டம், இது அவருடைய தொடருடைய பெயராக எதுவுமே இல்லை. கோதண்ட ராமன் காண்டம் எதுவுமே இல்லை. ராமங்கிற பெயரே வரல. பாலகாண்டம் என்றுதான் முதல்ல வருது. அயோத்தியா காண்டம் நகரத்தினுடைய பெயரினால் வருகிறது. ஆரண்யம்னா காட்டுல நடந்த கதை. அப்புறம் காட்டை ஒட்டிய கிருஷ்கிந்தா, நேற்றுக்கு நாம பார்த்த அந்த சொல்லின் செல்வன் என்ற தலைப்புல வாலி சுக்ரீவனுடைய சண்டை, இதெல்லாம் கிருஷ்கிந்தா காண்டம். அதனை தொடர்ந்து ஆஞ்சநேய சுவாமி அனுமானுடைய வீர தீர சாகசங்களை சொல்லுவதனால இதற்கு சுந்தர காண்டம் என்று பெயர். அடுத்தது யுத்த காண்டம். இன்னைக்கு சுந்தர காண்டம் முடிச்சு நாம் அதோட நிறைவு செய்யறோம். நம்முடைய சொற்பொழில நாம ஒரு வழக்கம் பின்பற்றுவோம். எப்போதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெத்தடாலஜி. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பேச மாட்டாங்க, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சொல்லவும் மாட்டாங்க. அதனால எனக்கு ஒரு என்ன பழக்கம் என்று சொன்னால், எப்போதுமே இந்த சண்டை போர்க்கள காட்சியை நாம ரொம்ப விவரிச்சு சொல்றது இல்லை. ஏன் போர்க்கள காட்சியை சொல்றது இல்லைன்னா, சண்டையில போய் நம்ம ஒரு பெரிய சுவை இல்லை. ரெண்டாவது, சண்டையை பத்தி ரொம்ப பேச வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவே நாம போர்க்கள காட்சியை ரொம்ப விரிவாக சொல்றது இல்லை. ஆகவே அந்த காரணத்தினாலே நாம யுத்த காண்டத்தை ரொம்ப சுருக்கமா கதை பகுதியை சொல்லி, அதுலயும் இன்றைய சமுதாயத்திற்கு என்ன சிந்தனையோ அதுதான் சொல்லணும். 10,500 பாடல்கள் இருக்கு. இந்த 10,500 பாடல்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், எல்லா கருத்துக்களையும், எல்லா அர்த்தங்களையும் நாம படிக்கணும்னா ஓராண்டு பத்தாது. ஒரு 4 to 5 வருஷம் ராமாயணம் சொன்னாதான் ஒவ்வொரு பாட்டையும் சொல்லி 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 விளக்கம் கொடுத்து நாம நடத்த முடியும். ஆகவே இந்த 7 நாட்கள் அதை சுருக்க வேண்டும் என்பது ரத்தின சுருக்கமாக ரொம்ப சுருக்கி நாம சொல்றோம். அதனால நாளைய தினம் ராமர் பட்டாபிஷேகம், போர்க்கள காட்சி இருக்கு, சஞ்சீவி மலையினுடைய சிறப்பு இருக்கு, ராவணனுடைய வீழ்ச்சி, ராவணனுடைய அந்த வீழ்ச்சி இருக்கிறது, கும்பகனுடைய வதம் இருக்கிறது. இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ராமச்சந்திரமூர்த்திக்கு அயோத்தியாவில பட்டாபிஷேகம் நடைபெற போகிறது. இதுதான் நாளைய வரலாறு. சரி, சுந்தரகாண்டத்திற்கு ஏன் இப்படி ஒரு சிறப்பு இருக்கு? ராமாயணம் கேட்ட முழு பலனையும் இந்த சுந்தரகாண்டம் தரும் என்று சொல்கிறீர்களே என்று நீங்கள் கேட்டால், அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த ஏற்கனவே சொன்ன தலைவனுடைய பெயர் எந்த இடத்திலும் வரல. வால்மீகி முனிவர், சுந்தரகாண்டம் இங்கதான் ரொம்ப அற்புதமான இடம் இது. வால்மீகி முனிவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பெயரை தாங்கி வைக்கிறார். இது பாலகாண்டம், அயோத்தியா, ஆரண்ய காண்டம் பெயர் வைக்கும் போது, இந்த சுந்தர காண்டத்துக்கு அனுமன் காண்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. அனுமன் தான் அவருடைய பேர். அனுமன் காண்டம்னு முதல்ல பேர் வைக்கிறார். ஆஞ்சநேய சுவாமி அப்படி காட்டு வழியா போகும்போது இந்த வால்மீகி முனிவரை பார்த்தோன்னே, இப்ப நல்ல நேரத்துல வந்த அனுமான், இப்பதான் அனுமான் காண்டம் உன்னுடைய இந்த வீர தீர சாகசங்களை எல்லாம் நான் எழுத இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், அனுமான், என்னுடைய பெயரை எந்த இடத்திலும் நீங்கள் வைக்க வேண்டாம். என் தலைவன் பேர் இருந்தாலும் இருக்க வேண்டுமே தவிர என்னுடைய பெயர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே, அப்படின்னா வேற என்ன பெயர் வைக்கிறான்னு, சுந்தரம்னா அழகுன்னு பேர். சுந்தரம் என்று சொன்னால் அழகு என்று பெயர். அதனால சுந்தர காண்டம் என்று பெயர் வைக்கலாம் என்று வால்மீகி முனிவர் சொல்லிட்டார். அது சுந்தரம்னா இவர் பேர் இல்லைன்னு நினைச்சிட்டு இவர் போயிடுறார். நேரா ஹம்பி, கர்நாடக மாநிலத்துல ஹம்பிங்கிற ஒரு பகுதி சொன்னோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஊர்லதான் ஹனுமான் பிறந்த அவதாரம், புண்ணிய பூமி அப்படின்னு பார்க்கிறோம். அந்த ஹம்பியில இருக்கிற தன்னுடைய தாய் தந்தையரை பார்க்கறதுக்காக அனுமான் வருகிறார். அப்படி அனுமான் வருகின்ற பொழுது, அப்ப அஞ்சனை மாதா, அஞ்சனா தேவி என்ன செய்யறாருன்னா, இத்தனை நாள் அனுமான் தான் கூப்பிட்டோம். எப்போதுமே அம்மா என்ன செய்வா, பையனோட பேரை சொல்லி கூப்பிடுவோம், இல்ல செல்வம், ராஜா, கண்ணுக்குட்டின்னு கூப்பிடுவோம். ஆனா இன்னைக்கு என்ன கூப்பிட்டா அப்படின்னா, சுந்தரனே, என் அழகான சுந்தரனே, அருகில் வாடா தம்பி அப்படின்னு சொல்ல கூப்பிட்டா. இவருக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன் தூக்கி வாரி போட்டதுன்னா, நாம என்ன சொல்லி வச்சிருக்கிறோம்? சுந்தர காண்டம் என்றால் அனுமானுடைய பெயர். அந்த அனுமன் காண்டம்னு வச்சதை நம்ம மாத்தி சுந்தர காண்டம்னு வச்சிருக்கிறோம். ஆனா இங்க சுந்தரனே வாடான்னு அஞ்சனா தேவி சொல்றாலே, இதற்கு என்ன கருத்து அப்படின்னு பார்த்தா, இவர் கேட்கிறாரு அம்மாட்ட, அம்மா என்ன அர்த்தம் அது? என் பேரு அனுமான் தானே, நீங்க என்ன சுந்தரன் இப்ப அழைக்கிறீங்களே, இத்தனை நாள்ல ஒரு தடவை கூட என்ன சுந்தரன் நீங்க கூப்பிட்டது இல்ல. என்னுடைய பர்த் சர்டிபிகேட்லயும் சுந்தரன் பேர் இல்ல, டிசில இல்ல, ஆதார் கார்டுல இல்ல, ஓட்டர் ஐடியில சுந்தரன் பேர் இல்ல. நீங்க திடீர்னு சுந்தரன் பேர் வச்சு கூப்பிடுறீங்களேமா அப்படின்னு சொன்னோடனே
அவங்க அம்மா அஞ்சனாதேவி சொன்னாலாம், இல்லடா குழந்தை, உன்னை நீ குரங்கு குட்டியா அழகான சின்ன குழந்தையா இருக்கும் போது நேற்றுக்கு பார்த்தோம், பிறந்த உடனே அவர் எங்க பறந்து போனார்? எதுக்காக பறந்து போனார்ப்பா? சூரியனை பிடிக்கிறதுக்காக, ஏதோ ஆரஞ்சு பழம்னு சாப்பிடறதுக்காக போனார்னு பார்த்தோம். அப்ப தொட்டில்ல அந்த குழந்தை படுத்து வச்சிருக்கும் போது உங்க அப்பா என்ன பண்ணார்? கேசரி நந்தன் அது அந்த தொட்டிலுக்கு கீழே நெல்ல பரப்பி அனுமானும் முதல்ல எழுதினாரு. எழுதிட்டு, நீ ரொம்ப அழகான மாடு குரங்கு குட்டியில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? குட்டியில எல்லாமே அழகாதான் இருக்கு இல்லையா? அதனால குரங்கு குட்டி ரொம்ப அழகா இருந்ததுனால அழகுன்னா சுந்தரம்னு ஒரு பொருள் இருக்கு, அதனால சுந்தரன் அப்படின்னு உனக்கு ஒரு பேர் வச்சாருப்பா. எனக்கு என்னமோ இன்னைக்குன்னு பார்த்து அந்த பேரை கூப்பிட்டு உன்னை அடைக்கணும்னு தோணித்தனோன்னு அம்மா அப்பா வழங்கிட்டு திருப்பி நேரா வால்மீகி முனிவட்ட வந்தாரா, சாமி நீங்க என் பேரையே மறுபடியும் வச்சிருக்கிறீங்க, முதல்ல அனுமன் காண்டம் வச்சதை நான் வேண்டாம்னு சொன்னேன், மீண்டும் அது இல்லாம சுந்தரன் மறுபடியும் என்னோட பேரையே நீங்கள் வச்சுட்டீங்களே சுவாமி அப்படின்னு சொன்னோன்னே அப்ப வால்மீகி முனிவர் சொன்னார், அனுமான் இது நான் வச்ச பேர் இல்ல, இது நானாக வைத்த பெயர் என்று நீ நினைத்திருக்கிறாயா? இல்லப்பா, இது நானா வச்ச பேர் இல்லை, இது யார் வைத்த பேர் என்று சொன்னால் சீதை மாதா என்னுடைய உள்ளத்திலே புகுந்து இந்த பெயரை வைக்க ஆணையிட்டதனாலே நான் சுந்தரகாண்டம் என்று பெயர் வைத்தேன். அதனால சுந்தரன்னா ஓம் பேருன்னு எனக்கும் என்ன தெரியாது, எனக்கும் அது போல தெரியாது என்று சொன்னோனே, ஆக இந்த கம்பராமாயணத்துக்கே ஒரு பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், காப்பிய தலைவனான ராமச்சந்திரமூர்த்தியுடைய பேரு ஒரு இடத்துலயும் வரல. ராமர் காண்டம் இல்ல ராமர் அவதார காண்டம் எந்த இடத்துலயும் வரல. ஆனால் அதனுடைய தொண்டனுக்கு தொண்டனாக இருக்கக்கூடிய சிறிய திருவடி அனுமாருடைய சாகசங்களை நினைவுபடுத்துகின்ற வகையிலே இந்த சுந்தர காண்டம் என்று சீதை மாதா இந்த சுந்தர காண்டத்துக்கு பெயர் வைத்திருக்கிறார். இதுல என்ன சிறப்பு என்றால், சுந்தரம் என்றால் அழகுன்னு சொன்னோம். இது யாருடைய அழகை பற்றி சொல்வது அப்படின்னா ராமனுடைய அழகை பற்றி சொல்வது. இந்த கதை பகுதியே ரொம்ப அழகானதுனால அதற்கு சுந்தர காண்டம் பேரு. ராமனுடைய அழகை வர்ணிப்பதனால அதற்கு சுந்தர காண்டம் என்று மற்றொரு சிறப்பு பெயருக்கு நிறைய இருக்கு. நமக்கு நேரம் இல்ல, நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு, எல்லாத்தையும் நம்மளால சொல்லவும் முடியாது, சொல்றதுக்கு நமக்கு நேரமும் இல்லை. ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவான், ஒரு எபிக் வித்தின் an epic அப்படின்னு சொல்லுவான். ஒரு காப்பியத்திற்குள் ஒரு காப்பியம், ஒரு காப்பியம் இருக்கு, அந்த காப்பியத்திற்குள் இன்னொரு காப்பியம் இருக்குமா? அப்படி இருந்ததுன்னா அதுதான் சுந்தர காண்டம். ஏற்கனவே கம்பராமாயணம் என்பது பெரிய காப்பியம் ராமச்சந்திரமூர்த்திக்கு, ஏற்கனவே கம்பராமாயணம் என்பது பெரிய காப்பியம். அந்த காப்பியத்திற்குள்ள ஒரு குட்டி காப்பியமாக இந்த சுந்தர காண்டம் என்ற பகுதி இருக்கிறது என்று மிக அற்புதமாக அதற்கு நிரம்ப விளக்கங்களை நம்ம பார்த்துட்டே போறோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படிப்பட்ட இந்த சுந்தர காண்டம் எப்படி சார் ராமாயணமும் இந்த சுந்தர காண்டமும் ரெண்டும் ஒன்றா? ஆம், ஒன்றுதான். எப்படி ஒண்ணு? கதையே வரலையே தம்பி செல்லுங்களா, என்ன பண்ணணும் ராமச்சந்திரமூர்த்திக்கு? அதனால சுந்தரகாண்டம் என்று எதற்காக பெயர் வந்தது என்றால் இதற்கெல்லாம் இவ்வளவு காரணம் இருக்கிறது. அதை விட ராமாயணம் முழுவதும் எப்படி சார் சுந்தரகாண்டத்துக்குள்ள அடக்கம்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? இப்ப சுந்தரகாண்டம் படிச்சா ராமாயணம் படிச்ச பலன்னு சொல்றோம். எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னா அதற்கும் ஒரு அழகான சான்று இருக்கு. அனுமான் சீதையிடை அசோகவனத்துல பிள்ளைகளை நல்ல கூர்ந்து கவனிங்க. இன்னைய கதை ரொம்ப முக்கியமான கதை. இந்த கதையை நல்ல கூர்ந்து வேற எந்த சிந்தனை இல்லாம நல்லா கவனிங்க. நீங்க வாழ்க்கையில எது நினைக்கிறீங்களோ நியாயமா நினைக்கிறதுன்னா உடனடியாக ஆஞ்சநேய சுவாமி அனுமான் நமக்கு பெற்று தருவார். மறந்துடாதீங்க. ஆஞ்சநேய சுவாமிக்கு. அன்பு குழந்தைகளே, இந்த சுந்தர காண்டத்துல அனுமான் சீதை கிட்ட அயோத்தியால எங்க ராமர் முதல் நாள் கதை பார்த்தோம், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றது, அதுல இருந்து பூதம் வந்தது, பாயசம் வந்தது, அது கொடுத்தாரு, இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் சிவ தனுஷ்வ குறிச்சு சீதாதேவியை கல்யாணம். இந்த கதை அத்தனையும் அனுமான் சீதை பிராட்டியாருக்கு சொல்லுகிறார் அசோகவனத்துல. அப்ப கதை முடிச்சு வந்துருச்சா? சரி, அதுக்கப்புறம் நடந்த கதைகளை சீதா மாதா அனுமான் இடத்துல இந்த புஷ்ப விமானத்துல பெயர்த்து எடுத்துக்கொண்டு வந்தாங்க ராவன். அதிலிருந்து இதுவரைக்கும் சீதா தேவி அனுமான இடத்துல சொல்லுகிறார். அப்ப மீதி கதையும் பாதி வந்துருச்சு. சார், இன்னும் ராவணனே வதம் ஆகல, ராவணன் இறந்த பிற்பாடுதானே சார் ராமர் போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்க முடியும். அப்ப பட்டாபிஷேகத்தோட செய்தி எங்க வருகிறது? அதுவும் வருதா சுந்தர காண்டத்துல? ஆம், வருகிறது. எந்த இடத்துல என்று சொன்னால், விபீஷணனுடைய மகன் ஒருத்தி இருக்கா. அந்த விபீஷணனுடைய பொண்ணு மகள் பேரு திரிசடை என்று பெயர்.
அந்த திருசடை என்ன பண்றாங்கன்னா கனவு காணுகிறாள். கனவு காணும் போது ராவணன் வீழ்த்தப்படுவதை போலவும், எப்படி கனவுல இன்னும் வீழல, இந்திராணமே இப்பதானே இனிமேதானே பாலம் கட்டி அங்க போகணும். அந்த விபீஷனுடைய மகளான திரிசடை கனவு காணுகின்ற பொழுது ராவணன் வீழ்த்தி சம்ஹாரம் செய்வது போலவும், ராமர் போய் மீண்டும் அயோத்தியாவிலே பட்டாபிஷேகம் செய்து கொள்வது போலவும் கதையை அவள் கனவிலே நினைத்து பார்ப்பதனாலே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சுந்தரகாண்டம் படிச்சா ஏன் சார் ராமாயணம் படிச்ச பலன்னு ஒரு கேள்வி கேட்கிறோமே, அதற்கு பதில் இதுதான். ராமாயண கதை முதலிலிருந்து அனுமான் சொல்கிறார், இடைப்பட்ட கதையை சீதை மாதா சொல்கிறாள். இன்னும் சம்ஹாரமே ராவணன் வதைக்கப்படல, ஆனால் அப்படி வதைத்ததை போல கனவு காண்பதனாலே, ராமருடைய பட்டாபிஷேகம் நடப்பது போல திரிசடை கனவு காண்பதனாலே இந்த சுந்தர காண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபுல் ராமாயணம். ராமாயணம் முழுமையாக கேட்ட பலன் என்பது இஸ் ஈக்குவல் டு சுந்தர காண்டம். ராமச்சந்திரமூர்த்திக்கு கதையை நீங்க எங்க போனாலும் சொல்லணும். யாராவது கேட்பாங்க, சுந்தரகாண்டம் படிச்சா ராமாயணம் முழுமையா படிச்ச பலனா? ஆமா. எப்படி சார் இந்த மாதிரி கதை அமைப்பு இருக்கு என்பதை நீங்கள் விரிவாக விளக்கமாக சொல்ல வேண்டும். சரி, இப்ப இது எப்படியே இருக்கட்டும். மகேந்திர மலையில ஆஞ்சநேயர் ஏத்திக்காதோட கதையை நிப்பாட்டோம். மகேந்திர மலையிலே அனுமான் உயர்ந்த நல்ல பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு தூரத்துல போய் பார்க்கிறார். தம்பி மிரட்டுற போன அவனை மகேந்திர மலையிலே அனுமான் தன்னுடைய உயரத்தை பெரிய உருவமாக எடுத்துக்கொண்டு அப்படியே அண்ணாந்து பார்த்தா, மேல பார்த்தா அப்படியுடைய தலையே போய் இடிக்கும் போல இருக்கு, தலைமுடி இடிக்கும் போல இருக்கு. இதுல தேவலோகத்துல போய் இடிக்கும் போல இருக்கு. அப்படி எவ்வளவு பெரிய உருவம் எடுத்திருப்பார் ஆஞ்சநேய சுவாமி. அந்த அனுமான் அப்படி தூரத்துல அப்படி பார்க்கிறார். தக 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 என்று தங்கத்தை போல் மின்னுகிறது. கம்பன் வால்மீகி மாதிரி எழுதல. வால்மீகியை விட ஒரு சில இடங்கள்ல ரொம்ப வித்தியாசமாக எழுதுகிறான் கம்ப நாட்டாழ்வார். எந்த இடத்துல வித்தியாசம் என்று சொன்னால், இந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொல்வதை போல ராவணனுடைய இலங்கை மாநகரம் எப்படி அழகாக இருக்கிறது என்பதை ஏறத்தாழ 40 - 45 பாடல்கள் அது சொல்றார். 10,500 பாடல். அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அது ராவணன் தீயவன் கெட்டவன், அடுத்தவர் மனைவி அபகரிச்சுட்டு போனான். அதை போய் ஏன் சார் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பகைவர்களுடைய மாளிகை கூட எப்படி சிறப்பா இருந்தது. ராவணனுடைய இந்த இலங்கை மாநகரம் தக 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 என்று தங்கத்தை போல மிக அற்புதமாக மின்னியதாம். அப்படி தூரத்துல அனுமார் பார்க்கிறார். பார்த்த உடனே ஜாம்பவானை பார்த்து ஒரு வணக்கம் சொல்றார். ஜாம்பவான், சென்று மீண்டும் வரணும், என்னை ஆசி கூறுங்கள் என்று சொல்லி ஜெய் ஸ்ரீராம் என்ற ராம நாமத்தை சொல்லி வேகமாக அதிலிருந்து ஒரு காவு தாவி கிளம்புகிறார். ராமச்சந்திரமூர்த்திக்கு அன்பு குழந்தைகளே, அப்படி ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அந்த மகேந்திர மலையிலிருந்து அவர் ஒரு காவு தாவி கிளம்புகின்ற பொழுது கீழே இருக்கக்கூடிய இது போல பெரிய பெரிய ஆலமரங்கள் தென்னை மரங்கள்லாம் அவருடைய வேகம் தாங்காம அது ஒரு பக்கம் வேகமா போய் புடுங்கிட்டு போய் கிளம்பி தொப்பு என்று கீழே விழுந்தது. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னா புரியும். பஸ் நிக்கும் பஸ் ஸ்டாப்ல, திருப்பி கிளம்பும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஏதாவது ஒரு பாலித்தீன் பையோ மண்ணு குப்பைகளோ கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு அப்படி கீழே விடுவோம். என்ன விஷயம்னா, அவ்வளவு வேகமாக வாயு பகவானுடைய அம்சமாக இருக்கிறதுனால அந்த ஆஞ்சநேய சுவாமி அவ்வளவு வேகமாக பாய்ந்து சென்றார் என்று பார்க்கிறோம். இப்படி ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பணியின் காரணமாக சீதை மாதா அந்த இலங்கையிலே இருக்கிறாளா என்று பார்ப்பதற்காக இன்னைக்கு பொறுமையாவே பேசுறேன். ஒரு 5-6 நாளா தொடர்ந்து பேசினால கொஞ்சம் இந்த மைக் வேற கொஞ்சம் இதுவானால குரல் கட்டிடுச்சு. காலேஜ்ல வேற பாடம் எடுத்ததுனால கொஞ்சம் பொறுமையா பேசுறேன், கோச்சிக்காதீங்க. ராமச்சந்திரமூர்த்திக்கு அன்பு பிள்ளைகளே, இப்படி அந்த ராமருடைய காரியமாக சீதா பிராட்டியாரை பார்ப்பதற்காக தேடுவதற்காக இந்த அனுமான் மிக வேகமாக பாய்ந்து செல்கிறார். அப்பொழுது இடையிலே ஒரு அற்புதமான இடம் வருகிறது. ஒரு பார்த்தா ஒரு பறந்து போய்கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு பெரிய மலை, அந்த கடலில் இருந்து ஒரு பெரிய மலை ஒன்று பெரிய மலை தோன்றுது. அதற்கு பெயர் மைனாக மலை. இந்த மைனாக மலை ஏன் இங்க கடல் இருந்துங்கிறது ஒரு பெரிய கதை இருக்கு, நமக்கு நேரம் இல்லை சொல்றதுக்கு. மைனாக மலை அப்படி நேரா மேலே கிளம்பி இருந்து அந்த அனுமானை பார்த்து சொன்னது, அனுமான் நீ எங்கே செல்கிறாய்? ஒன்றுமில்ல மைனாகமலையே, நான் ராம தூதனாக சீதா பிராட்டியாரை தேடுவதற்காக இலங்கை நோக்கி பறந்து செல்கிறேன். அப்படியா? ரொம்ப தூரம் பறந்து வந்துட்ட, அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய இந்த மைனாக மலையில கொஞ்ச நேரம் அமர்ந்து கொண்டு
ஐயா சாமி சாத்தியாச்சு. சாமி சாத்தி இருக்கட்டும். பெருமைமிக்க ஆன்மீக பிரிவுகளே, பற்றவர்களே, சான்றோர்களே, இதற்கு முன்பு இங்கே ராமாயண கதையெல்லாம் வடகுடி தீஸ்வரையா சொல்லி கேட்டிருக்கிறோம். அப்படி இந்த அளவுக்கு இவங்க எளிமையாக பேசுறது நம்மளாம் கொடுத்து வச்சாங்க. கற்றல் கேட்டல் நன்றி. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் உயர்ப்படுகிறார்கள். அதுபோல் ஒரு சின்ன பையன் கூட இந்த பாடலை கேட்டு பதில் சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு எளிமையான முறையில் பேசுகிறாங்க. அவர்கள் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் பெற்று பல்லாண்டு காலம் சீரும் சிறப்பு எல்லாம் உள்ள இறைவனும் எங்களுக்கும் தெரிவிக்கும். அகம்பாவர்கள் ஆரணங்கள் 57 ஆரணங்கள் அகம்பாவர்கள் சொல்றது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதுபோல இவர்கள் மென்மேலும் சிறப்படைந்து இங்கு மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கும் சென்று இது போல இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு அவர்கள் நீண்ட ஆயுள் நினைவு கேட்க எல்லாம் உள்ள ரொம்ப நன்றி. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா ஐயா நம்ம அடியனை ராமன் ஐயா அவர்கள் வாழ்த்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய மனமார்ந்த நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம். ராமன் ஐயா வாழ்த்தியது ராமச்சந்திரமூர்த்தியே வாழ்த்தியதை போல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நன்றி ஐயா. வயதில பெரியவர்கள், வயதிலே பெரியவர்கள், அனுபவத்திலே சிறந்தவர்கள், ராமாயண கதையெல்லாம் தெரிந்தவர்கள். அவர்களுடைய வாழ்த்து ராமச்சந்திரமூர்த்தி வாழ்த்தியதாகவே அடைகிறது. ரொம்ப நன்றி ஐயா. நம்மளுடைய நோக்கம் என்ன, எதுக்காக இறைவன் படைச்சிருக்காங்கன்னா, யாராருக்கு என்ன கலை அல்லது வித்தை தெரியுமோ அது மூலமாக இறை தொண்டும் செய்யணும், பொருளும் சம்பாதிக்கணும். ஏன்னா அருளும் வேணும், பொருளும் வேணும். அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்வதை போல ஒரு நாதஸ்வர வித்வான் இருக்காரு, ஒரு இசை பாடகர் இருக்காருன்னா அவர் இறைவனை பற்றியும் பாடணும், அதே நேரத்துல அவருக்கு உண்டான ஒரு பெரிய வருமானம் இல்லாட்டினாலும் ஒரு நியாயமான வருமானத்தையும் அவர்கள் பெற வேண்டும். அதனால ஐயா வேற போற போக்கில் அடிச்சு விட்டாரு, வெளிநாடுலாம் போய் பேசணும்னு. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, உங்களுடைய ஆசீர்வாதம் அடியனுக்கு பழகிட்டோம். அப்படி படிச்சதுன்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறேன் ராமன் ஐயாவை பார்த்துட்டு. ரொம்ப மகிழ்ச்சி. நமக்கு இலங்கையில பேசுவதற்கு கண்டி கதிர்காமம்னு ஒரு இலங்கையில ஒரு முருகன் ஆலயம், அந்த ஆலயத்துல பேசுவதற்கு ஒரு 7-8 ஆண்டுகள் முன்னாடி வாய்ப்பு வந்தது. அப்ப நமக்கு இந்த பாஸ்போர்ட் விசா எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் வந்ததுனால அப்படியே நின்று போயிடுச்சு. இறைவனுடைய அருள் எங்கெங்கெல்லாம் சுவாமி நம்மளை கூப்பிடுறாரோ அங்க போய் பேச போறோம். அந்த சனாதன தர்மத்தை, நம்மளுடைய மதத்துல நாம அடுத்தவங்களே எதிர்ப்பு திட்ட வேண்டாம். நம்மள்ட்ட என்ன இருக்குங்கிறத நம்ம பெருமையா பேசிக்கலாம், அதுல தப்பு இல்லை. நம்ம வீட்டினுடைய சிறப்பை நம்ம பேசுறதுல தப்பு இல்லை. அடுத்தவங்களை காயப்படுத்தணும், அந்த மதத்துல இப்படி திட்டணுங்கிற அந்த நோக்கமே நமக்கு கிடையாது. நம்மளுடைய பெருமையை நாம உலகறிய பெருமையா பேசினாலே நம்மள்ட்ட இல்லாதது ஒண்ணு இல்லை. இந்த ராமாயண கதையிலும் எவ்வளவு கதாபாத்திரங்களும் நீங்க பாக்குறீங்க. ஒவ்வொரு கதாபாத்திரம் ஒவ்வொரு விதமா இருக்கு. அந்த ஒவ்வொரு கதாபாத்திரம் நமக்கு வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியாக அனுபவத்தை தருகிறது மறந்துடாங்க. அதுக்குதான் இந்த சொற்பொழிவு. பரவாயில்ல, சுந்தரகாண்டத்துக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இப்படி ராமாயணம் கேட்ட பலன் இன்னைக்கு வந்துடும் சார் நேற்றுக்கே சொல்லிவிட்டாரு, அதனால இன்னைக்கு ஒரு நாளாச்சும் கேட்டுருவோம்னு தாய்மார்கள் நிரம்ப கூட்டம் அலைகடல்னா மக்கள் அமர்ந்திருக்கிறாங்க. கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அதம்பாக இருக்கிற அத்தனை தாய்மார்களுக்கும் வாழ்த்தியனுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி ராமச்சந்திரமூர்த்திக்கு. மைனாகமலை இடையிலே தோன்றியது. அந்த மைனாகமலையை என்ன சொல்லிது அப்படின்னா, அனுமான் நீ ரொம்ப வேகமா ரொம்ப தூரம் பறந்து வந்திருக்கிற, உடல் சிரமம் இருக்கும். நம்ம இங்க இருந்து சென்னை போறோம், கும்பகோணத்துல பஸ் ஏறி போனோம்னா இடையில விக்கிரவாண்டின்னு ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவோம். ஒரு இறங்கி பஸ்ல டீ சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கோ இல்லையோ வேற வழி இல்லாம அந்த டீயை குடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ஏறி நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் நிப்பாட்டுவாங்க இல்லையா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு மறுபடியும் பயணத்தை தொடரும், மெட்ராஸ் பயணத்தை. அது போல இந்த மைனாகமலை என்ன சொல்லித்தான், அனுமான் நீ இங்கேயே என்னிடத்துல அமர்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் ஏதாவது ஓய்வு எடுத்துட்டு விருந்து உபசரித்துட்டு நீ கொஞ்சம் உடல் சிரமத்தை குறைத்துக் கொண்டு உன்னுடைய பயணத்தை தொடர்வாயாக என்று அந்த மைனாகமலை சொன்னது. அப்பொழுது அந்த மைனாகமலை சொன்னதை ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட அனுமான் சொன்னார், மைனாகமலை நீ சொன்னதே நான் அனுபவித்ததற்கு சமானம். வருந்தேன் அது என் துணை வானவன் வைத்த காதலால் அருந்தேன் இனியாகும். நான் வருத்தப்பட மாட்டேன், நீ சொன்னதே நான் காஃபி சாப்பிட்ட மாதிரி தேநீர் சாப்பிட்ட மாதிரி விருந்து உபசரிப்பதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிட்டு நன்றி செலுத்திட்டு அடுத்து கொஞ்சம் தூரம் பறக்க ஆரம்பிச்சார் அனுமார் சுவாமி, ஆஞ்சநேயர் சுவாமி.
அப்படி பறந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா இடையில மறுபடியும் ஒரு பெரிய அரக்கி உருவம் ஒண்ணு தோன்றியது. அவள் பேரு சுரசை அப்படின்னு பேரு. இந்த சுரசை என்ன செய்யறான்னா அந்த அனுமான போக விடாம தடுக்கிறான். ஏன்னா இதெல்லாம் ராவணனுடைய ஏற்பாடு. அவன் நாட்டுக்குள்ள போறதுக்குள்ள எவ்வளவு பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கான் பாருங்க. இன்னும் 2-3 பாதை தடைகளை தாண்டி தான் போகணும். இந்த சுரசை பெரிய பெண் அரக்கி. அந்த அரக்கி என்ன செய்யறா, ஒரு பெண் அரக்கி. அனுமார் பார்த்தார், எதற்காக என்னை தடுக்கிறாய்? கதை ரொம்ப சுவையா இருக்கும், கூர்ந்து கவனிங்க, கவனிச்சாதான் புரியும். எதற்காக என்னை தடுக்கிறாய் அனுமான் என்று கேட்டவுடனே அந்த சுரசை சொன்னதான், அனுமான் நீ இலங்கைக்கு செல்லக்கூடாது, சரி உன்னை நான் அப்படியே சாப்பிட்டு விழுக போகிறேன்னு சொன்னார். உடனே அனுமான் பார்த்தார், கையில இருக்கிற கதாயுதத்தை எடுத்து ஓங்க போனார். இவள் பெண்ணாக இருக்கிறாள், பெண்ணை போய் அடிச்சு கொள்றதுங்கிறது கொஞ்சம் ஆயுதத்தை பிரயோகப்படுத்த வேண்டாமே அப்படின்னு ஒரு சின்ன புத்தியில ஒரு யோசனை வந்தது. அப்படியா, நீ என்ன சாப்பிடுற அளவுக்கு உன்னால வாய் இருக்காது அப்படின்னு சொல்லி உருவம் ஏற்கனவே பெரிதா இருக்கிறார், மறுபடியும் உருவத்தை பெரிய உருவமாக மாற்றிக் கொள்கிறார். இந்த சுரசை என்ன பண்ணாலும் மேலும் வாயை பெருசா திறந்தார். மறுபடியும் இந்த அனுமான் என்ன பண்ணார், அதை விட இன்னும் பெரிய உருவமாக எடுத்துக்கொண்டார். அந்த சுரசை அந்த அனுமானை சாப்பிடுகின்ற அளவுக்கு அந்த பெண் அரக்கி என்ன பண்ணாலாம், வாயை திறந்தார். அப்ப அனுமான் நினைச்சாரா, ஏ அப்பா, ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய வாயா, நாடு தாங்காதரா சாமி அப்படின்னு நினைச்சாரா. எவ்வளவு பெரிய வாயை உடையவளாக இந்த சுரசை அரக்கி இருக்கிறார் என்று பார்த்தார். உடனே இவர் புத்திமதியில ஒரு சின்ன யோசனை, நீ என்ன சாப்பிடதானே போற, அடுத்த வினாடி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தாடையிலே அடுபட்டதனால் அனுமானுக்கு எல்லா விதமான சக்திகளையும் இந்திரன் பிரம்மதேவர் உட்பட அத்தனை பேரும் கொடுத்தார்கள். நேற்றைய சொல்லின் செல்வன் கதையில பார்த்தோம். அதனால அந்த அனுமான் என்ன பண்ணார், திடீரென்று உருவத்தை சின்ன உருவமாக மாற்றிக்கொண்டு அந்த அரக்கியினுடைய வாயுக்குள்ளே உள்ளே புகுந்து வெளியே வந்து விட்டார். ஜெய் ஸ்ரீராம் என்று தேவாதி தேவர்களும் பூமழை பொழிந்து வாழ்த்தினார்கள். ராமச்சந்திரமூர்த்திக்கு. இவ்வளவு வெற்றி பெற்றாலும் அனுமான் என்ன நினைச்சாராம், இது நம்மால நடந்த வெற்றி அல்ல, நாமளா இருந்தா பண்ணிருப்போம் பாத்தீங்களா, எவ்வளவு நல்ல ஜம்முன்னு அது உள்ள போது வெளியில வந்துட்ட பாருங்க அப்படின்னு காலரை தூக்கி விட்டுருப்போம். அப்ப என்ன நினைச்சாராம் அனுமான், இது என்னால் கிடைத்த வெற்றி அல்ல, பின்ன என் தலைவன் ராமச்சந்திரமூர்த்தியினால் கிடைத்த வெற்றி என்று அந்த நேரத்தில் கூட அனுமான் தன்னுடைய தலைவனான ராமநாமத்தை சொல்லி சொல்லி ராம் 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 ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக் கொண்டு பறந்து கொண்டே வந்தார். கொஞ்சம் தூரம் அப்படியே பறந்துட்டே வந்தார். அடுத்து ஒரு தடை வந்தது. அவள் யார் என்று சொன்னால் அங்காரக்காரை என்று ஒரு அரக்கி. அவளும் ஒரு பெண் அரக்கி. அனுமான் பார்த்தார், ராம காரியமா போகும்போதே இவ்வளவு தடைகள் வருது. நம்ம அந்த அங்காரக்காரை என்ன நினைத்தார் அப்படின்னா, மறுபடியும் அவன் என்ன பண்ணா, நான் உன்னை உண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். இப்ப அனுமார் பார்த்தார், சரி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணிட்டு தான் நம்ம அந்தாண்ட போகணும். இது பெண்ணுன்னு நம்ம தாக்குதல் நடத்த வேண்டாம், ஆயுதத்தை பிரயோகப்படுத்த வேண்டாம். ஆனா புத்திசாலித்தனமா ஆயுதத்தை பிரயோகப்படுத்தாமலேயே இந்த அங்கார தாரை என்ற அரக்கிய அவர் வீழ்த்தணும் நினைச்சார். அப்படியா, என்ன சாப்பிடுன்னு சொல்லி விட்டுட்டாரா. அந்த அங்கார தாரை உள்ளே அனுமானை விழுங்கி விடுகிறார். அப்படி விழுங்கிற உடனே உள்ளே வயிற்றுக்குள்ளே சென்ற அனுமான் தன்னுடைய உருவத்தை மீண்டும் பெரிய உருவமாக மாற்றிய உடனே அந்த அங்காரத்தாரையுடைய வயிற்றை, இப்ப ஆயுதம் எதுவும் பயன்படுத்தல, வயிற்றை கிழித்துக் கொண்டு ஆஞ்சநேய சுவாமி வெளியிலே வந்தார். அது எப்படி இருந்தது என்று கம்பநாட்டாழ்வார் சொல்லுகிறார் என்று சொன்னால், பிரகலாதன், இதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு, நரசிம்ம அவதாரம், அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லேசா சொல்லிட்டு விட்டுருந்தேன். அந்த நரசிம்ம அவதாரம் எடுத்து பிரகலாதனை காக்கின்ற பொழுது, இரண்யகசிபுவிடமும் பிரகலாதனுக்கும் வாக்குவாதம் வருகின்ற பொழுது, எங்கடா இருக்கா நாராயண, இந்த தூண்ல இருக்கானா, துரும்புல இருக்கானா, இந்த கேட்ட சுவிட்ச் போர்டு எங்க இருக்கிறான்? உடனே பிரகலாதன் சொன்னான், எல்லா இடங்களிலும் நாராயணன் இருப்பான் தந்தையே, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. உனக்கு தந்தை யார்? இரண்யகசிபு. நீ என்ன மந்திரம் சொல்லணும்? ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லாத, ஓம் நமோ இரண்யகசிபுவே நமகன்னு எல்லாரும் முனிவர்கள் தேவர்கள் எல்லோரும் என்னுடைய மந்திரத்தை தான் சொல்லுகிறார்கள். ஓம் இரண்யகசிபுவே நமக என்று சொல்லுகிறார்கள். பிரகலாதா, நான் பெற்ற மகன் அல்லவாடா நீனும் என்னதாடா வணங்குறோம் என்று சொன்ன உடனே அந்த பிரகலாதன் ரொம்ப அன்போடு சொன்னான், தந்தையே, இந்த உடலை பெற்றது நீதான், நான் உனக்கு வணங்குகிறேன், உன்னை போற்றுகிறேன், தந்தை சொல்வித்த மந்திரமில்லை என்று சொல்லுகிறேன். ஆனால் அண்ட சராசரத்திற்கும் யார் தலைவன் என்றால் ஸ்ரீமன் நாராயணனே தலைவன். உடனே இரண்யகசிபுவுக்கு கோபம் வருகிறது. என்ன செய்தாராம், இந்த வரலாறு சொல்றார் கம்பநாட்டாழ்வார், நம்ம போற போக்குல 5 நிமிஷத்துல சொல்லிட்டு போறோம்.
அந்த இடத்துல இரண்யகசிபு என்ன பண்றான், பக்கத்துல இருக்கிற தூணை பார்த்து, டேய் பிரகலாதா, இந்த தூண்ல உன் நாராயணன் இருப்பானா? கண்டிப்பாக இருப்பான் தந்தையே என்று சொன்ன உடனே கதாயுத்தை எடுத்து தூணை உடைக்கிறார். தூணை பிளந்து கொண்டு அங்கே நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிபுடைய வயிற்றை பிடுங்கி எறிந்து அந்த நகத்தினாலே எந்த விதமான ஆயுதம், ஒரு பெரிய வரம் கேட்டு வச்சிருக்கிறான். எனக்கு பகல்லையும் சாவு வரக்கூடாது, இரவுலையும் சாவு வரக்கூடாது, விலங்குனாலையும் சாவு வரக்கூடாது, மனிதனாலையும் சாவு வரக்கூடாது, தேவர்கள்னாலையும் சாவு வரக்கூடாது, எச்சர்கள்னாலையும் சாவு வரக்கூடாது, ஆகாயத்திலும் சாவு இறப்பு வரக்கூடாது, பூமியிலும் இறப்பு வரக்கூடாது, பகலிலும் இறப்பு வரக்கூடாது, இரவிலும் இறப்பு வரக்கூடாது, வீட்டுக்கு உள்ளேயும் இறப்பு வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியேயும் இறப்பு, எங்கதான் ஏதாவது ஒரு இடத்துல இறப்பு வந்துதானே ஆகணும். இப்படி கேள்வி கேட்ட இரண்யகசிபுவை நாராயணன் எல்லாம் அப்படியா, இந்த தந்தை வாங்கிக்க எல்லா வரத்தையும் கொடுத்து படியில நிலப்படியில வச்சு அவரை சம்ஹாரம் பண்றார். அதனாலதான் நம்ம மாலை எப்ப பார்த்தாலும் பெரியவங்க சொல்லுவாங்க, நிலப்படியில நிக்காதம்மா, அதனால ஏன் ஏறி நிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நிலப்படியில ஸ்ரீ நரசிம்ம பகவான் எப்போதும் உட்கார்ந்துருக்கு. அப்ப நிலப்படி என்பது என்ன, வீட்டுக்கு உள்ளேயா வெளியேயா? சார் வெளியேன்னு இல்ல சார், உள்ளே இல்ல சார், ரெண்டுக்கும் நடுவுல சார். ஆகாயமா பூமியா? இல்ல, பூமின்னு சொல்ல, அது ஒரு 2 அடி ஒசரமா தான் இருக்கும். அப்ப பூமின்னு சொல்ல முடியாது, ஆகாயம் சொல்ல முடியாது. எந்த விதமான ஆயுதங்களினாலும் மரணம் வரக்கூடாது. அவருடைய நெகம்ங்கிறது என்ன, ஆயுதம் மாதிரி இல்ல, நெகத்தை வச்சு அவரை கிழிக்கிறார். அப்ப இரவும் இல்ல பகலும் இல்ல, சாயந்தரம் சந்தியா காலம், சாயந்தரம் விளக்கு வச்ச நேரம் சொல்றோம் இல்லையா, அந்த விளக்கு வச்ச நேரத்துல இந்த நரசிம்ம சுவாமி இந்த படியில இருப்பதாக ஐதீகம். ஆக நாம என்னதான் நம்முடைய மனிதனுடைய அறிவுக்கு பெரிய திட்டம் போட்டாலும் அதை எல்லாவற்றையும் உடைப்பவராக சாட்சாத் பரம்பொருளுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய நாராயணமூர்த்தி இருக்கிறார். அந்த நாராயணனை போல இந்த அனுமான் இருந்தார். எதை கிழிக்கும் போது, அங்காரத்தாரை என்ற அரக்கியினுடைய வயிற்றை கிழித்து கொண்டு வெளியிலே வருகின்ற பொழுது எப்படி ராம அவதாரத்துக்கு முன்பாக நரசிம்ம அவதாரம் எடுத்தாரோ ஸ்ரீமன் நாராயணன், அந்த நரசிம்ம அவதாரத்தை போல வயிற்றை கிழித்து கொண்டு வெளியிலே வந்தார். ஆக 3 தடைகள் வருகிறது. தம்பி இந்த ரோஸ் எனக்கு படகு போச்சு, இந்த தம்பி இப்படிதான் இருப்பான் அப்படின்னு நான் பழகிட்டேன். சீதா பிராட்டியாருக்கு அன்பு குழந்தைகளை கவனிங்க. அப்ப இரண்யகசிபுவை அது வீழ்த்திய நரசிம்மரை போல இந்த ஆஞ்சநேயர் பரவாயில்ல, ஆஞ்சநேயர் ஒரு நாள் தானே ஆஞ்சநேய சுவாமி இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த வரலாறு 3 தடைகள் வருகிறது. குழந்தைகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நாம ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போனா தடை வருதுன்னு வருத்தப்படுறோம்ல, இன்னிலிருந்து வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன், ஏதாவது ஒரு நிச்சயம் பொண்ணு பார்க்க போறோம், இல்ல ஒரு வேலைக்கு போறோம், ஒரு கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு போறோம்னா சரக்குன்னு போனோம், செருப்பு அறுத்துவோம், டக்குனு போனா காலில் ஏதாவது முள்ளு குத்திரும், அந்த நேரம் பார்த்து போன் வரும், திடீர்னு உள்ள போவோம். இப்ப ஏதாவது ஒரு தடை வருகின்ற பொழுது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், ராமச்சந்திரமூர்த்தியினுடைய காரியமாக போகின்ற அனுமானுக்கே 1 தடை அல்ல, 2 தடை அல்ல, 3 தடைகள் வருகிறது. சாட்சாத் சிவபெருமானுடைய அம்சம் என்று சொல்லக்கூடிய அனுமான், சிவபெருமானுடைய அவதாரம் என்று சொல்லக்கூடிய அனுமான், சிவபெருமானை போல் வலதுகண் இடதுகண் நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய இந்த தாக்கம் கொடுங்கப்பா, அது நமக்கு வேண்டிய தாக்கம் தான். அதை எடுத்து கரெக்டா போயிட்டு சரி. அதனால இப்படி எல்லா வகையிலும் பார்க்கின்ற பொழுது தடைகள் வருகின்ற பொழுது சிவபெருமானுடைய அம்சமாக அவதாரம் செய்த அனுமான். அன்னைக்கு கூட ஒரு உதாரணம் சொன்னேன். எந்த ஊர்ல பார்த்தா மூலஸ்தானத்துல வலதுகண் இடதுகண் நெற்றிக்கண் இருக்கு, அனந்தமங்கலம், மகிழ்ச்சி, அனந்தமங்கலம் ஆலயத்துல. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய ருத்ர அம்சமாக இருக்கக்கூடிய அனுமானுக்கே, ராமர் காரியமாக போகின்ற அனுமானுக்கே 1 தடை, 2 தடை, 3 தடை வருகிறது என்று சொன்னால், நாமெல்லாம் எம்மாத்திரம் தாய்மார்களே, நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள். நமக்கு பக்குவம் என்பது சில நேரம் பக்குவம் வருது, சில நேரம் பக்குவம் வராம இருக்கு. இறப்பு வீட்டுக்கு போனா தத்துவம் பேசுறான், என்ன சார் வாழ்க்கை நேற்றுக்கு பேசிட்டு இருந்தாரு, ஒண்ணும் இல்லைங்கிறான், வெளியில வந்தோட உன வச்சனா பாரு அப்படிங்கிறான். அப்ப பக்குவம் வருது, திடீர்னு போயிடுது. அப்ப நம்ம சாதாரண மனிதர்களாக இருக்கிறோம். நமக்கு எத்தனை தடை வந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராமச்சந்திரமூர்த்திக்கு அன்பு குழந்தைகளே, இந்த 3 தடைகளையும் தாண்டி அனுமான் இலங்கை மாநகரத்துல போய் தன்னுடைய இடது காலை கீழே வைக்கிறார். இடது காலை வச்ச பிற்பாடு வலது காலை வைக்கிறார்.
இதுல கம்பர் ஒரு அழகான குறிப்பை நமக்கு சொல்லுகிறார். என்ன குறிப்புன்னா, இடது கால போய் ஏன் வைக்கணும், வலது கால வச்சு இறங்கலாம்ல அப்படின்னா, நமக்கு நட்பானவர்களுடைய வீட்டுக்கு போகும்போது வலது கால வச்சு போகணும். பகைவர்களுடைய இடம் இலங்கை மாநகரம், அதுவும் அவர் ராவணன் பெரிய அயோக்கியத்தனம் செய்திருக்கிறான், அவனுக்கு நல்ல புத்தி சொன்னா அவனை அடிச்சு திருத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. எதிரிகளுடைய தலைநகரம் இலங்கை மாநகரம். அந்த இலங்கை மாநகரத்திலே இவர் இடது காலை வைத்ததுனால, இடது காலை எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்திற்கு அழிவு ஏற்படும். அதனாலதான் நம்ம கல்யாணம் ஆகும்போது மாட்டுப்பொண்ணு மருமக வீட்டுக்குள்ள வந்து போது ஏமா வலது காலை எடுத்து வச்சு வாமான்னு சொல்றோம். ஆலயம் இப்ப கோயில் போகும்போது வலம் வருதல் அப்படிங்கிறோம். வலம்னா கிளாக் வைஸ், இப்படியால போய் சுத்திட்டு இப்படி வர்றோம். ஏன் இப்படியா சுத்தினா ஆகாதா, அது கணக்கு ஆகாதானா ஆகாது, அப்படி போகவும் கூடாது. வலம் வருதல் என்பதுதான் அர்த்தம். ஏன் ஓம் என்பது வளமாகத்தான் இருக்கிறது, ஓங்காரம் வளமாக இருக்கிறது, அதனால வலம் வருதல். அப்ப இடது கால ஒரு இடத்துல போய் வச்சோம் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு அழிவு வரும் என்பது மறைமுகமான பொருள். அதனாலதான் ராணுவத்தில் இருக்கும் போது அவங்க மார்ச் பாஸ்ட் போடும்போது என்ன சொல்லுவாங்க, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஏன் ரைட் லெஃப்ட்னு சொன்னா மார்ச் பாஸ்ட் ஒத்திக்க நடக்காதா? ஏன் ரைட் லெஃப்ட்னு சொல்லி அடிச்சாலும் அதே மாதிரி தானே ஏன் நடக்க, நல்ல மிடுக்கோட நடக்க போறான். ஏன் லெஃப்ட் ரைட் என்று சொல்கிறாள் என்று சொன்னால், லெஃப்ட் என்றால் இடது, ரைட்னா வலது. அப்ப ராணுவம் என்ன, அவன் எங்க இருப்பான், ராணுவம் விரும்புறது பகைவர்களுடைய இந்த எல்லையில போய் பாதுகாப்பு இருக்கிறவன். அப்ப பாதுகாப்பு இருக்கிறவன் எதிரி நாட்டை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் இடது கால வச்சுதான் முதல்ல அவன் பயிற்சி எடுக்கணும். அதுபோல அனுமான் ஆஞ்சநேயர் சுவாமி இடது கால வச்சுட்டு ஜெய் ஸ்ரீராம், அப்பாடா ஒரு வகையாக நாம இலங்கையை வந்து அடைந்தோம் என்று நினைச்சு அப்படி பார்க்கறதுக்குள்ள அனுமானுடைய கழுத்துக்கு நேராக ஒரு கத்தி வந்து வைக்கப்பட்டது. தூக்கி வாரி போட்டது ஆனமா இருக்கு. என்னடா இப்பதான் இறங்கணும், இறங்குறதுக்குள்ள இந்த இலங்கை மாநகரத்துல ராவணன் எவ்வளவு பாதுகாப்பு வளையங்களை போட்டு வச்சிருக்கான். அது யார் என்றால் லங்கா தேவி. அவள் லங்கா தேவி என்ன செய்றா அப்படின்னு சொன்னா, அவள் அந்த இலங்கை மாநகரத்தை பாதுகாக்கிறா. அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு, நான் சுருக்கமா சொல்லிடுறேன். பிரம்மதேவன்ட்ட சாபம் பெற்ற இந்த லங்கா தேவி பூமிக்கு வருகிறாள், இந்த இலங்கை மாநகரத்துல காவல் காக்கிறா. அப்ப வரும்போது அவ கேட்கிறா, பிரம்மதேவரே நான் எப்ப இந்த சாப விமோசனம் முடிஞ்சு மறுபடியும் ரிட்டர்ன் ஆவேன் அப்படின்னு. சிவபெருமானுடைய அம்சமான அனுமான், ஒரு குரங்கு வரும், ஒரு குரங்கோட நீ போய் சண்டை போடும் போது குரங்கு கிட்ட நீ தோத்து போயிடுவேன். சாமி குரங்கு கிட்ட போய் நான், அது சாதாரண குரங்கு, நான் போய் தோப்பேன் நான் இல்ல, அப்படிப்பட்ட வலிமையான குரங்கிடம் சென்று நீ தோற்று போய் விடுவாய், அப்பொழுது நீ மீண்டும் என்னோட இடத்துக்கே வந்துடுவாய். அந்த லங்கா தேவி. அது மட்டும் இல்ல, லங்கா தேவிக்கும் அனுமானுக்கும் அங்கே போர் நடக்கிறது. போர் நடந்த உடனே அந்த லங்கா தேவி வழக்கம் போல் தோற்று போய் விடுகிறார். தோற்று போனோடனே அவளுக்கு அந்த ஏற்கனவே கொடுத்த சாப விமோசனம் ஞாபகத்திற்கு வர மீண்டும் லங்கா தேவி பிரம்மதேவனை நோக்கி போயிடுறார். அவ சொல்லும் போது லங்கா தேவி சொல்றா, இந்த இலங்கை மாநகரம் அழிய போகிறது. ஏன், அதுக்கு அழகான ஒரு உதாரணத்தை கம்பன் சொல்றான். கம்பனை போல இருந்த கொம்பனாலும் பாட்டு எழுத முடியாது, அதனாலதான் அவனை கவி சக்கரவர்த்தின்னு சொல்றோம், சாதாரண கவிஞர்னு சொல்றது இல்ல. ராமச்சந்திரமூர்த்திக்கு இந்த இலங்கை மாநகரம் என்பது ஒரு அதர்ம கடல். அதர்மம் எப்ப பார்த்தாலும் அங்க கொள்ளு வெட்டு குத்து இதேதான். அதர்ம கடலாக இந்த இலங்கை மாநகரம் இருக்கிறது. சரி, அனுமான் என்பவர் ஒரே ஒரு துளி, ஒரு டிராப், ஒரு சொட்டு. அந்த ஒரு சொட்டு என்பது தர்மமாய் வடிவமாக இருக்கிறது. அப்ப இந்த அதர்ம கடல்ல அனுமான் என்ற ஒரே ஒரு சொட்டு நல்ல தர்மம் விழுந்துருமேயானால் இந்த இலங்கை மாநகரம் முழுவதும் அழிந்து தர்மம் வளர ஆரம்பிச்சிடும். ஒரு உதாரணம் சொல்றார் கம்பநாட்டாழ்வார். பால் 5 லிட்டர் பாலை காய்ச்சியாச்சு. 5 லிட்டர் தம்பி செல்லம் அப்படின்னால எவ்வளவு அழகா பெண்கள் எல்லாம் கேட்குது இல்ல, இல்லைன்னா நீங்க 3 பேரும் எஞ்சி வீட்டுக்கு போகணும். அதான் செய்யும். அப்பா ரோஸ் சட்டை போயிட்டாலே போதும் எனக்கு, அப்பாடா வர சொல்ல விளையாட்டு பிள்ளைங்க என்ன பண்றது, அவங்க அதான் ஜாலியா இருக்கு. சொற்பொழிவுல கதையை கொண்டு உங்க மனசுல விதைக்கிறதுதான் நம்ம வேலை. கதை இந்த இதே கதை நீங்க புத்தகம் 10 ரூபாய்க்கு சுந்தராண்ட வைக்கிறது, நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் சிவகுமார் தேவை கம்பனுடைய சுவையோடு சேர்த்து அதுல இருக்கிற தத்துவ கருத்தையும் நாம சொல்றோம். ராமச்சந்திரமூர்த்திக்கு அதனால ஒரு அழகான ஓமையை சொல்கிறார் கம்பநாட்டாழ்வார். இந்த இலங்கை மாநகரம் என்பது அதர்ம கடல்.
ஒரு 5 லிட்டர் பால், 5 லிட்டர், அதனால சொல்ல வந்தோம் 5 லிட்டர் பால். இந்த ரோஸ் சட்டை பையன் படுத்தின பாட்டு எங்க விட்டோன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த 5 லிட்டர் பால் காய்ச்சிரும். அந்த பாலை காய்ச்சிட்டு அந்த பாலை காய்ச்சி முடிச்சுட்டு அதை தயிரா உர குத்தணும். உர குத்துறதுக்கு 5 லிட்டர் பாலுக்கு 5 லிட்டர் தயிரா எடுத்து ஊத்தணும் தேவையில்லை. கொஞ்சம் ஒரு அரை கரண்டி கால் கரண்டி அதை எடுத்து ஊத்திட்டு கொஞ்சம் லேசா மிதமான சூட்டுல, ரொம்பவும் ஆற வச்சிடக்கூடாது. அப்படி வச்சு நல்ல கரண்டியை போட்டு கலக்கி விட்டீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா அந்த 5 லிட்டர் பாலும் தயிராக மாறி இருக்கும். அதுபோல இந்த அதர்ம கடலாகிய இலங்கை மாநகரத்துல அனுமான் என்பவர் தர்மமே வடிவமாக ஒரே ஒரு சொட்டு கடல் பால் தயிராவதற்கு தேவையான தர்மமாக இருப்பதனாலே அனுமான் வந்த பிற்பாடு அதர்மம் எல்லாம் மாறி 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 பால் எல்லாம் மாறி 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 தயிராக உருவாவதை போல அனுமான் வந்த பிற்பாடு அதர்மம் எல்லாம் ஒன்றாக பின் ஒன்றாக ஒன்றின் பின் ஒன்றாக விழுந்து தர்மமே வடிவமாக மாறப்போகிறது, அதர்மம் அழிய போகிறது என்று கம்பநாட்டாழ்வார் ஒரு அற்புதமான ஓமையை நமக்கு சொல்லுகிறார். இப்பொழுது இவையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு இருட்டுற நேரம் வந்துருச்சு. அனுமான் பார்த்தார், இருட்டுற நேரத்துல நம்ம எங்க போய் தேடிட்டு இருக்க முடியும்? இருந்தாலும் நம்ம நேரத்தை வீணடிக்க கூடாது. ஏன்னா ராமச்சந்திரமூர்த்தி போய் தகவல் சொல்லணும். அதனால இரவு நேரத்துல உருவத்தை சின்ன உருவமாக மாற்றிக்கொண்டு அந்த இலங்கை மாநகரத்துல முழுவதும் தேடுவதற்கு ஆரம்பிக்கிறார் சுவாமி. அப்போது முதல்ல அவர் எங்க போய் தேட போகிறார் அப்படின்னு சொன்னா, முதல்ல ராவணனுடைய மாளிகை, நல்ல ஒரு பெரிய அந்தப்புறம்னு போட்டு ராவணனுடைய மாளிகைன்னு போட்டு, ராவணன் நல்ல பெரிய பஞ்சு மெத்தையில பட்டு மெத்தையில பீதாம்பரத்தோட மகிழ்ச்சியா தூங்க ஆரம்பிச்சிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கான். அந்த ராவனுடைய பாதத்துல பார்த்தா ஒரு அற்புதமான கற்பு கரசி ஒரு அம்மா, மண்டோதரின்னு பேரு. அந்த ராவனுடைய மனைவி பெயர் மண்டோதரி. எப்படி கம்பனை மாதிரி ஒரு உண்மை சொல்ல முடியாதுயா. சீதை பிராட்டியாக எப்படி வர்ணிக்கிறாரோ கம்பர், அதே போல மண்டோதரியும் வர்ணிக்கிறார். ஏன்? அந்த அம்மாவும் ரொம்ப அற்புதமான கற்பு கரசியாக தேர்ந்தவர். ராவனுடைய மனைவியாக இருந்தாலும் அந்த அம்மா கற்பு கரசியாக வாழ்ந்தவர் என்று கம்பநாட்டாழ்வார் பதிவு செய்கிறார். அந்த மண்டோதரி என்ன பண்றாங்கன்னா, ராவணன் படுத்து தூங்கிட்டு இருக்கான், அந்த ராவனுடைய பாதத்துல அப்படியே என்ன பண்றாங்க, அம்மா காலை பிடிச்சி விட்டுட்டே இருந்திருக்கு. தூக்கம் வந்தோடனே அப்படியே படுத்து தூங்கிருச்சு. இதெல்லாம் ஒரு காலகட்டம். கணவன் தூங்கும் போது அவனுடைய காலை பிடிச்சு விட்டுட்டு, அத்தான் நீங்க தூங்குங்க அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மெத்தை அப்படியே பாதத்துல வச்சு அப்படியே தூங்குறது. ஔவையார் சொல்லுகிறார், ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார், பின் தூங்கி முன் எழுதல். கணவன் தூங்குனதுக்கு பிற்பாடு மனைவி தூங்கணும். சரி, கணவன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி மனைவி எழுந்திரணும். மெட்ராஸ்லாம் இது அப்படியே மாத்தி போட்டாங்க. எப்படின்னா, மனைவி முதல்ல தூங்கிடுவா, கணவன் கொண்டு போய் அண்டா குண்டா எல்லாம் தேய்க்க போட்டுட்டு அவன் கூட தூங்குவான். அடுத்த நாள் காலையில பார்த்தா மனைவி கொஞ்சம் பொறுமையா எழுந்திருப்பா. இந்த கணவன் முன்னாடியே எழுந்திரிச்சு டிகாசன் போட்டு வருவான். மனைவி ஏங்க டிகாசன் போட்டீங்களா அப்படின்னு காப்பி கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இந்த மண்டோதரி இல்லாமல் கற்பு கரசியாக இந்த மண்டோதரி இருக்கிறாள் என்று பார்க்கிறோம். ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு. அன்பு குழந்தைகளே, இந்த மண்டோதரியை பார்த்த உடனே அனுமானுக்கு மனசுல ஒரு சின்ன எண்ணம், இவள் கற்பு கரசியாக இருக்கிறாள், ராவணனுடைய பாதத்தை பற்றி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். இந்த அம்மா நம்ம தலைவருடைய சீதை மாதாவாக இருக்கலாமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைக்கிறார். நினைச்சிட்டு குரங்கு புத்தி தானே, ஆஞ்சநேயர் விலங்கு இனத்துக்கு ஏற்ற புத்தி இருக்கும் இல்லையா, உடனே தன்னுடைய தலையில தானே குட்டி கொடுக்கிறாராம். குட்டி கொண்டுட்டு, இல்ல நம்ம தலைவருடைய மனைவி இந்த இடத்துல எப்படி இருப்பால், நாம் தான் தவறாக நினைத்து கொண்டோம் என்று சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு ஆஞ்சநேய சுவாமி கொஞ்ச தூரம் அப்புறம் போய் விடுகிறார். ராவனுடைய மாளிகை போனது. அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரே டாஸ்மார்க் பாட்டிலா கிடக்கு ஒரு மாளிகை. அந்த மாளிகை யாரு பேரு அப்படின்னு நாட்டுல கம்பர் அப்படிதான் சொல்றார், டாஸ்மார்க்னு சொல்லல. சோமபானம் சுரபானம் சாப்பிட்டு ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆள் படுத்திருக்கான். கவனிமா, அந்த மாளிகையில என்ன பேர் எழுதி வச்சிருக்குன்னா, மேகநாதன் என்று சொல்லக்கூடிய இந்திரஜித் மாளிகை. மேகநாதன் யாரு? ராவணனுடைய மகன் மேகநாதன். இந்திரஜித்துன்னு அவனுக்கு பேரு. அவனுக்கு ஏன் இந்திரஜித்துன்னு பேர் வந்ததுன்னா, இந்திரனை ஜித்துனா வெற்றி, இந்திரனை வெற்றி கொண்டதுனால இந்திரஜித் என்று அந்த மேகநாதனுக்கு பெயர் வந்தது. அவனுடைய மாளிகை
அந்த மாளிகையில பார்த்தா வாசல் முழுவதும் ஒரே பாட்டிலா கிடக்கு. அவன் இப்ப பார்த்தாலும் நிறைய குடிப்பான் போல இருக்கு. புலால் நாற்றம் வரக்கூடிய உணவை சாப்பிடுவான் போல இருக்கு. ஒரே புலால் நாற்றமா இருக்கு. ஒரே சோகபானம் சுறாபானமா இருக்கு. அனுமான் பார்த்தா சரி இந்த இடத்துல சீதை மாதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அடுத்து ஒரு இடத்துக்கு போவோம்னு போனா அந்த இடத்துல யார் என்று சொன்னால் ஒரு இடத்துல ஒரு பெரிய பேனர் போர்டு வச்சிருக்கான், கும்பகர்ணன் மாளிகை. அப்பா, இந்த கும்பகர்ணன் மாளிகை எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்ப இங்க அதப்பாறுல ஆரம்பிச்சுன்னா ஸ்ரீவாஞ்சி எவ்வளவு 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்கும் இல்லையா? அந்த 5 கிலோமீட்டர் தூரம் அவருடைய மாளிகை இருக்கு. ஏன் அவ்வளவு பெரிய மாளிகை என்று சொன்னால் அந்த கும்பகர்ணனுக்கு அவ்வளவு பெரிய உருவம். ஏன் சின்ன ஒரு 10-15 தலைமுறை மேல இருப்பான். அவ்வளவு பெரிய நீட்டு உருவமாக அந்த கும்பகர்ணன் இருக்கிறான். எங்க வாத்தியார் ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு விளையாட்டா ஒரு கதை சொல்லுவார் கும்பகர்ணனை பத்தி. ஒரு நாள் இந்த கும்பகர்ணன் மாளிகையில தூங்கி கொண்டிருந்தார். அப்படி தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பக்கம் இப்படி ஒரு கழிச்சு படுத்து தூங்குறான். அவருடைய இந்த மூச்சு காத்து இருக்கும் இல்லையா, அது அப்படியே மூச்சு காத்து, தூங்கும் போது மூச்சு காத்து அப்படியே மூச்சு காத்து புஷ்னு இந்த அளவுக்கு வருது. மறுபடியும் உள்ள புஷ்னு இழுக்கிறான். அடுத்த மூச்சு காத்து அப்படின்னு பெரிய புயல் காத்து மாதிரி அவன் மூச்சு காத்து இருக்கு. அந்த பக்கம் என்ன பண்ணிருக்கான், இந்த யானை ஓட்டுறதுக்கு கையில அங்குஷ்டம்னு வச்சிருப்போம். நீங்க பார்த்துருப்பீங்க, பெரிய கம்பியர் ஒரு படச்சலா இருக்கு. அந்த யானை ஓட்டுற அங்குசத்தை வச்சு அடிச்சு ஒரு யானையை ஓட்டி கொண்டே இருக்கு. அந்த யானையை ஓட்டிக்கிட்டே அங்குசத்தை ஓட்டிக்கொண்டே ஒரு யானை பாகன் வருகிறான். இந்த மூச்சு காத்து அப்படி வெளியில வந்து புஷ்ஷன் மறுபடியும் உள்ள இழுக்குது இல்லையா, அப்ப இவன் கையில வச்சிருந்த இந்த இவ்வளவு நீட்டு இருக்கிற அங்குசம் என்ன ஆச்சு, இந்த மூச்சு காத்த டபக்குன்னு அது உள்ள போயிடுச்சு அவனோட மூக்கு உள்ள. யானை பாகனுக்கு தூக்கி வாரி போட்டு, ஐயோ மகாராஜா இளவரசருடைய அந்த மூக்குல போய் இந்த பெரிய அங்குசம், அது கிடப்பாற மாதிரி இவ்வளவு பெருசு இருக்கும், நல்ல பெரிய அங்குசம், யானையை அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவான். அந்த அங்குசம் போய் உள்ள மாட்டிக்க போகுதே, ஏதாவது கும்பகர்ணன் ஏதாவது நினைத்திருப்பானோ அப்படின்னு பயந்து போய், சரி எப்படியாவது ஒரு தூங்கும் போது உள்ள போய் எடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு எப்படி உள்ள ஏறுறது, சரி ஏதாவது ஏணியே போட்டு ஏறுவோம்னு யானை மேல ஏறி எப்படி ஏதாவது ஓரத்துல இருந்தா ஒட்டிட்டு இருந்தா ஒரு குச்சியை வச்சு இழுத்துருவோம் அப்படின்னு நினைச்சு அவங்க ஒரு கழிச்சு படுத்திருக்காங்க கும்பகர்ணன். அடுத்த மூச்சு காத்து வந்தது. அடுத்த மூச்சு காத்து சக்குன்னு உள்ள இருக்குது. இந்த யானை பாகனே சரக்குன்னு உள்ள போயிட்டான். அவ்வளவு பெரிய கொகை மாதிரி அந்த கும்பகர்ணனுடைய மூக்கு இருக்கு. இவனுக்கு பயம் வந்துருச்சு. மகாராஜாவோட இந்த ஒரு மூக்கு துவாரத்துக்குள்ள உள்ள போயிட்டோமே, அது பெரிய கொகை மாதிரி காடு மாதிரி அப்படியே நீண்டு போய்கிட்டே இருக்கு. இங்க எங்க இந்த அங்குசத்தை போய் தேடுறதுன்னு செல்போன்ல என்ன டார்ச்சா இருக்க போது ஆன் பண்ணி தேடுறதுக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் தட்டு மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கான். போயிட்டே இருந்த உடனே உள்ள இருந்து ஒரு யானை பாக ஒருத்தன் கையில ஒரு பெரிய விளக்க வச்சுக்கிட்டு தீ பந்தத்தை வைத்துக் கொண்டு அவன் உள்ள இருந்து வெளில வர்றான். வெளில வந்தோடனே பார்த்தா அது இவனுக்கு தெரிஞ்ச நம்ப அண்ணன் கொஞ்சம் சாமி எங்கடா நீ உள்ள இருந்து வெளில வர அப்படின்னு பார்த்தா, மாரியப்பா நீ எங்கடா இங்க வந்த? அது ஒண்ணும் இல்லைன்னு, நான் யானையை ஓட்டிட்டு வந்தேன். இந்த மகாராஜா கிட்டக்க வந்த உடனே இந்த அங்குசம் கம்பி உள்ள போய் லாக் ஆயிடுச்சு, அது என்னால ஒரு மூச்சு காத்துல போயிட போதே அப்படிங்கிறதுக்காக அதை தேடுறதுக்காக வந்தேன். அப்படியா? அடப்போட பைத்தியக்காரா, சரி நீ எதுக்கு நான் உள்ள இருந்து தேடிட்டு வர்ற, தீப்பந்தத்தை எடுத்துட்டு உள்ள போய் தேடிட்டு வர்ற? அடப்போடா பைத்தியமே, நீ எதை தேடிட்டு வர்ற? இந்த அங்குசத்தை காணும்னு தேடிட்டு வர்ற. நான் எதை தெரியுமா தேடிட்டு வர்றேன், என்னுடைய யானையவே காணும்னு தேடிட்டு வர்றேன்டான்னு உள்ள இருந்து அவன் வெளியில வந்தான்னு சொல்லுவார். அப்போ யானையே காணும் என்று சொன்னால் அந்த கும்பகர்ணனுடைய அந்த மூக்கு துவாரம் என்பது எவ்வளவு பெரியதாக இருக்கும். அதுக்குள்ள யானை உள்ள போய் காணாம போச்சு யானை அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய நகைச்சுவையா எங்க வாத்தியார் கற்பனைக்காக சொல்லக்கூடிய கதை. அப்படிப்பட்ட மூக்கு துவாரத்தை உடையவனாக இந்த கும்பகர்ணன் இருந்தால். அவன்கிட்ட போனோடனே அனுமான் பார்த்தார், இவனுக்கே இலங்கை மாநகரத்துல பாதி இடத்தை ஒதுக்கணும் போல இருக்கு, இவன் படுத்து தூங்குறதுக்கு இவரா இருக்க முடியாதுன்னு அடுத்து ஒரு இடத்துக்கு போனார். விடிய காலம் 2:30 தேடிட்டே இருக்கும்போது 2:30-3 மணி ஆயிடுச்சு. விடிய காலை 3 மணி நேரம் அந்த இலங்கை மாநகரத்துல ஒரே ஒரு வீடு. திரும்பவும் சொல்லணும்னா ஒரே ஒரு வீடு மட்டும்தான். அந்த ஒரு வீட்டிலே நல்ல கமகமன்னு 3-4 மணிக்கு சாம்பிராணி வாசனை வந்தது. 4 மணிக்கு அந்த வீட்டுல இருக்கிறவன் யாரோ சாம்பிராணி 4 மணிக்கு எரிச்சு குளிச்சு தூப தீபம்லாம் போட்டு சாம்பிராணி புகை போட்டு சிவபூஜை செய்துட்டு இருக்கான். அவன் யார் என்றால் ராவணனுடைய 3வது தம்பி விபீஷணன். விபீஷணன் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் என்று சொன்னால் பயம் இல்லாதவன் விபீஷணன். பயம்னா என்னன்னே தெரியாத அந்த விபீஷணனுக்கு. அப்படிப்பட்ட அந்த விபீஷணன்
காலையில 4:30 மணிக்கு எழுந்து மகிழ்ச்சியா சிவ பூஜை செய்துட்டு இருக்கான். அப்ப அனுமான் முடிவு பண்றா, இந்த இலங்கை மாநகரத்துல இருக்கிற ஒரே ஒரு யோக்கியம் யாருன்னா இந்த விபீஷணன் மட்டும்தான் போல இருக்கு. ஏன் மீதி யாருடைய வீட்டிலும் ஒரே சோமபானம் சுராபானமா இருக்கு, ஆட்டம் பாட்டமா இருக்கு, புலால் நாற்றம் வருகிறது. இந்த ஒரு வீட்டுல மட்டும்தான் இவன் சிவ பூஜை செய்கிறான் என்று மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். கொஞ்ச தூரம் இந்த சுவாமி அப்படியே போயிட்டே இருந்தார். அங்கு இந்த அசோகவனம் வந்தது. ராமச்சந்திரமூர்த்திக்கு இந்த அசோகவனம் வந்த உடனே இந்த அசோகவனத்துல அனுமான் அப்படி ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்தார். அந்த மரத்துக்கு பேரு சிம்சபா அப்படின்னு மரம். அந்த இந்த தொட்டாசினிங்கன்னு நீங்க ஒரு செடி பார்த்துருக்கீங்களா? ஒரு தொட்டாசினிங்கன்னு ஒரு செடி இருக்கும். அந்த தெரிய அப்படி தொட்டீங்கன்னா அப்படி இலையெல்லாம் அப்படியே சுருங்கி போய் இருக்கும். அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு அது விடிச்சிடும். அது போல சிம்சபா என்று ஒரு மரம். அந்த சிம்சபா மரத்துல ஆஞ்சநேய சுவாமி உள்ளே போய் இருக்கிறார். உள்ள போறோன்னே இந்த சிம்சபா மரம் அவரை மூடி கொடுக்கிறது. ஐயோ, இது நம்மள ஏதாவது உள்ளுக்குள்ள இந்த நேஷனல் ஜியோகிராபி சேனல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பூக்கள்லாம் இருக்கு. ஆப்பிரிக்கா காடுகள்ல இன்னைக்கும் இருக்கு. பெரிய பெரிய மலர்கள் இலைகள் இருக்கு. அதுல மானோ முதலையோ வந்து அப்படியே உள்ள போட்டு அப்படியே சாப்பிடும் இந்த மரங்கள். அது மாதிரி இலைகள் மரங்கள் தான் இருக்கு. அது மாதிரி இந்த சிம்சபா மரம் இந்த அனுமானை உள்ளுக்குள்ளே வைத்துக் கொண்டு அப்படியே அடைத்துக் கொள்கிறது. அப்ப திடீர்னு ஒரு சத்தம் கேட்கிறது. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர குலோத்துங்குவை விட்டு விட்டீரையா அப்படிங்கிற மாதிரி ராஜ குலோத்துங்க வரிசையா சொல்லிட்டு ராவணேஸ்வரன் பராக் பராக் பராக்னு ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது. பார்த்தா இந்த அசோகவனத்துல சீதை மாதாவை முதல்ல அனுமான் அந்த மரத்துல ஒளிஞ்சிருந்து பாக்குறார். ராவணேஸ்வரன் விடிய காலில் 4:30 மணிக்கு ஏற்றி மேக்கப் எல்லாம் பண்ணி ஜாமுன்னு குடிச்சிட்டு வர்றான். சென்ட் கிட்ட எல்லாம் வாசனை போட்டு ஜாமுன்னு வர்றான். ராவணேஸ்வரன் அப்படி நேரா வந்த உடனே இந்த இலங்கை அசோகவனத்துல இருக்கிற அந்த சீதை மாதா பேசுவதற்காக வருகிறான். விடிய காலம் 4:05 மணிக்கு அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் சீதை என்பவளை நினைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த நல்ல அந்த காலை நேரத்துல வந்து சீதையை பார்த்து, சீதை நீ ராமனை மறந்துவிடு, என்னோடு வாழ வேண்டும் என்று தன்னுடைய எண்ணத்தை காலையில 4:30 மணிக்கு விடிய காலம் 4:30 மணிக்கு அவங்களுக்கு காதல் வரும். 4:05 மணிக்கு எழுந்து ஐயோன்னு சொல்லுவாங்க. நான் கொண்டாடிட்டே இல்ல. அவ விடிய காலம் 4:30 மணிக்கு எழுந்து இந்த ராவணன் என்ன செய்யறான், நேரா வந்து சீதை மாதாவை பார்த்து, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், என்னுடைய எண்ணத்தை நீ பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார். சீதை மாதா பார்த்தாள். அவன் முகத்தை பார்த்து பேசுறதுக்கு கூட தயாரா இல்லை. சீதை மாதா முகத்தை கூட பார்த்து பேசுறதுக்கு தயாரா இல்லை. என்ன பண்ணானா, பக்கத்துல இருக்கிற அந்த அருகு புல் மாதிரி ஒரு புல் இருந்தது. அந்த புல்லை எடுத்து அப்படி லேசா, இதான் ஒரு சின்ன துரும்பு, இந்த புல் இருக்கு அருகு புல், தர்பை புல் போல, இந்த புல்லை எடுத்து அப்படி நடுவில் அப்படி தூக்கி போட்டான். அப்படி போட்ட உடனே இந்த புல்லை பார்த்து பேசினான். என்ன பேசினான் அப்படின்னா, ராவணா நீ ஒரு துரும்பு, நீ ஒரு சாதாரண துரும்பை போல இருக்கிறாய், ஒரு புல்லை போல இருக்கிறாய். என்னுடைய தலைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஸ்ரீமத் ராமச்சந்திரமூர்த்தி, நீ இது போல அசோகவனத்திலே என்னை கொண்டு வந்து வைத்தது என்னுடைய தலைவனுக்கு தெரிந்திருக்குமேயானால், என்னுடைய தலைவன் ராமனே தேவையில்லை, அவருடைய தம்பி லக்ஷ்மணன் ஒருத்தருதான் பத்தியா தம்பி, அவன் ஒருத்தனே போதும். ஆதிசேஷன் மாதிரி சீருவான் வந்து உன்னை தலையிலிருந்து கால்வரை அவன் இலங்கை மாநகரம் முழுவதையும் என்னுடைய லக்ஷ்மணன் மட்டுமே அழித்து விடுவான். அவன் ஒருவனே போதும் உன்னை அழித்து விடுவான். என் தலைவருக்கே வேலை இல்லை. என் தலைவன் இல்லாத சமயத்திலே வந்து நீ என்ன பண்ண, மயங்கி மான் உருவம் வந்து அதன் பிற்பாடு நீ என்னை அபகரித்துக் கொண்டாய். அதனால் நீ ஒரு துரும்பு ராவணா. அது மட்டுமல்ல, இது என்ன புல்லு, புல்லு எது சாப்பிடும்? மாடுதான் புல்ல திங்கும். ராவணா நீயும் ஒரு மாடு. இந்த மாடு எப்படி புல்ல திங்குதோ அது போல நீ இந்த புல்லை தின்பாயாக. ராவணா நீ ஒரு துரும்பு. நிறைய விளக்கம் இருக்கு. ரொம்ப நாட்டாழ்வார் பக்கம் பக்கமா சொல்றாங்க. நேரம் ஒரு 5 பாயிண்ட் சொல்லிட்டு அடுத்த கதைக்கு. ராவணா நீ ஒரு துரும்பு. ராவணா என்னுடைய தலைவன் ராமச்சந்திரமூர்த்திக்கு முன்பாக நீ ஒரு சாதாரண துரும்பு. அப்படி ஒரு விளக்கம் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, சீதை மாதா சொல்றா, என்னுடைய தலைவன் ராவணனோடு நீ சண்டை செய்தால், போர் செய்தால், இந்த இலங்கை மாநகரத்துல ஒரு புல் பூண்டு கூட முளைக்க முடியாமல் செய்து விடுவான் என்னுடைய தலைவன் ராமச்சந்திரமூர்த்தி. அதனால் ராவணா நீ ஒரு துரும்பு. ராவணனுக்கு கோபம் வந்தது. சீதா இப்பயே வாழை எடுத்து உன்னை வீழ்த்த போகிறேன்னு வாழை எடுத்து ஓங்கினான். விடிய காலம் 4:30 மணி.
வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தான். ஆனா மனசு இல்ல. சீதா, நான் இப்பொழுதே உன்னை கொன்று போட்டு விடுவேன். ஆனால் உன் மீது வைத்திருக்கிற அன்பு காரணமாக, உன் மீது வைத்திருக்கிறக்கூடிய காதலின் காரணமாக என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. நீ எவ்வளவு திட்டினாலும் சீதா, எனக்கு எந்த விதமான கோபமும் உன் மீது வரவில்லை. அப்ப அந்த அளவுக்கு அவன் போயிட்டா முடியாது. அந்த அளவுக்கு இந்த ராவணன் ரொம்ப மோசமா போயிட்டான். எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல, சீதை மாதா உன் மீது எனக்கு கோபமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அரக்கிகளை எல்லாம் பார்த்து, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த சீதை மாதாவை மூளை சலவை செய்யுங்கள். அப்படி மூளை சலவை செய்வீர்களேயானால் அவள் என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதிக்க வைக்க வேண்டும். ராமச்சந்திரமூர்த்தி மறந்து ராவணனாகிய என்னை அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பக்கத்துல இருக்கிற அரக்கிகளை எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கான். இந்த ஆஞ்சநேய சுவாமி இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவர் எங்க இருக்கிறார் தம்பி பிள்ளைங்க? எந்த மரத்துல பிள்ளைங்க சொல்லுங்க? சிங் சபா மரம். அது என்ன செய்யும்? அதையான சொல்லுங்க பார்ப்போம். மூடிக்கும். யார் உள்ள போனாலும் அப்படியே மூடிக்கிற தன்மை வாய்ந்தது. ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு. அன்பு குழந்தைகளே, இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அனுமான், இப்பொழுது நாம் வெளிப்பட்டு ராவணனை வீழ்த்தலாமா என்று ஒரு முடிவுக்கு வந்தார். இப்ப வீழ்த்தினா சீதை மாதாவுக்கு நாம ராமச்சந்திரமூர்த்தி ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார். அந்த தகவலை சொல்லி செல்ல வேண்டும். அதனால இப்போ அந்த முடிவெடுக்க வேண்டாம்னு உள்ள இருக்கிறார். ராவணன் போகட்டும்னு வெயிட் பண்ணார். ராவணன் மீண்டும் தன்னுடைய அரண்மனையை நோக்கி போயிட்டான். இப்ப என்ன பண்ணார்? இவருக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இவருக்கு எல்லா விதமான மந்திரங்களும் தெரியும். அதுல ஒரு மந்திரத்தை எடுத்து பிரயோகப்படுத்தினார். அது என்ன மந்திரம் என்று சொன்னால் நித்திரை மந்திரம், நித்திரா மந்திரம். நித்திரைனா தூக்கம். அந்த மந்திரத்தை யார் சொல்லுகிறார்களோ அந்த இடத்துல தூக்கம் வந்துடும். இங்கேயும் அந்த மாதிரி சில தூக்கம் வந்துடும் போல இருக்கு. நித்திரா மந்திரம் சொல்லாமலேயே தூக்கம் வந்துடும் நினைக்கிற குழந்தைகளுக்கு. அந்த நித்திரை மந்திரம் சொன்ன உடனே அந்த இடத்துல எல்லாருக்கும் தூக்கம் வந்துடும். இந்த பக்கத்துல இருக்கிற அரக்கிகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் தூங்கி சாய்ந்து அப்படி நல்லா புரட்ட விட்டு தூங்க ஆரம்பிச்சது. இப்ப சீதை மாதாவுக்கு ஒரு மனதிலே என்ன வந்தது? ராமச்சந்திரமூர்த்தி தலைவர் வர்ற மாதிரியும் தெரியல, தலைவர் வர்றதுக்கு உண்டான அறிகுறியும் தெரியல, நாம எங்க மாட்டிட்டு இருக்கோம் தலைவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அதனால நாம் இன்றோடு நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வோம் என்று சீதை மாதா ஒரு முடிவுக்கு வர்றா. அப்படி வந்த அந்த சீதை மாதா ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லி என்ன செய்கிறாள்? தன்னுடைய இறைவனை எப்போதும் போல அவள் என்ன செய்யறான்னா பிரார்த்தனை செய்கிறார். என்ன மந்திரத்தை சொல்றான்னா நாராயணாய என்ற மந்திரத்தை சீதை சொன்னாள். அன்பு குழந்தைகளே, தாய்மார்களே, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது. ராம 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 என்ற மந்திரத்தை எல்லோரும் சொல்லி இன்புறலாம். ராம 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 ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. இப்படி ராம 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 என்று சொன்னால் 1000 முறை ராமநாமம் சொன்னதற்குண்டான பலன் இந்த நான் சொன்ன ஒரு தடவை ஸ்லோகத்திலே கிடைக்கும். அப்படிப்பட்ட ராமநாமத்தை ராம 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 என்று உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சீதை மாதாவுக்கு மட்டும் அந்த நாமத்தை சொல்வதற்கு வாய்ப்பில்லாத துர்பாக்கியசாலியாக அம்மா இருக்கிறார். ஏன் சார்? அதுதான் ரொம்ப முக்கியம். கணவனோட பேரை சொல்லப்படாதான். எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல எங்க வீட்டுக்கார பேரு அதுவா ரமேஷ், இந்த வந்து வரும் உட்காருங்க. உங்க வீட்டுக்காரர் எங்க பேரு யாருமா? அது வருங்க. அதுனா வர்ற நேரம் தான். அது இதுன்னா ஏதோ விளக்கு ஆடு மாடு மாதிரி ஆயிடுச்சு. அதனால அது வர்ற நேரம் தான் போயிடும். ஆனால் ஒரு காலத்துல சீதை மாதா தன்னுடைய கணவனான ராமச்சந்திரமூர்த்தியுடைய பெயரை வாயினால் சொல்லக்கூடாது என்பதற்காக எல்லோரும் ராம 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 என்ற மந்திரத்தை சொன்னாலும் இந்த சீதை மாதா மட்டும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய
என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருந்தால், சொல்லிக் கொண்டிருந்த சீதை மாதா ஒரு முடிவுக்கு வருகிறாள். சீதை மாதாவுக்கு நீண்ட கூந்தல் இருக்கிறது. அந்த கூந்தலை எடுத்து என்ன செய்தால், பக்கத்தில் இருக்க எல்லோரும் தூங்கியாச்சு, நித்திரை மந்திரம் சொல்லி எல்லாரும் தூங்கியாச்சு. சீதை மாதா என்ன செய்தார், தன்னுடைய கழுத்தையே ஒரு சுத்தாக சுற்றி கொண்டாள். அப்புறம் அந்த மீறி இருக்கிற முடியை எடுத்து அங்க இருக்கிற அந்த ஆலமரத்தினுடைய இந்த கிளையிலே சுற்றி கொண்டு தன்னுடைய தூக்கு கயிறு மாறி தன்னுடைய கழுத்தையே இறுகி கொண்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த சீதை மாதா இருந்தாள். அப்பொழுது அனுமான் பார்த்தார், இனியும் ஒரு நொடி நாம் தாமதிப்போமேயானால், இனியும் ஒரே ஒரு நொடி நாம் தாமதிப்போமேயானால் நாம் சீதை மாதாவையே பறிகொடுக்கிற மாதிரி வந்துவிடும். அதனால் அந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று கருதிய அனுமான் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அந்த சிம்சபா மதத்திலிருந்து தொப்பென்று அந்த அசோகவனத்துல சீதை பிராட்டியாருக்கு முன்பாக ஆஞ்சநேய சுவாமி கீழே குதித்தார். இந்த இதுவரைக்கும் ராமன் என்ற நாமத்தை கேட்காத சீதை மாதா பகைவர்களுடைய இளமான இலங்கை மாநகரத்திலே ராமன் என்ற நாமத்தை கேட்காத சீதை மாதா ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் அந்த கயிற்றை, அந்த என்னமோ நம்ம வீட்டுக்காரோட பேருன்னு திரும்பி பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி அந்த கயிற்றை நீக்கிவிட்டால் அப்போது அனுமான் பாதத்திலே கீழே விழுந்து வணங்கி, சீதை மாதா நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறான முடிவுக்கு போய்விடக் கூடாது சீதை மாதா என்று வேண்டிக் கொண்டு அந்த சீதையினுடைய பாதத்தை பற்றி, அம்மா ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, நம்ம தலைவர் தயாராக இருக்கிறார், சுக்ரீவனுடைய படை வலிமையான படை இருக்கிறது, ஜாம்பவான் என்ற கரடி அரசுடைய படையும் தயாராக இருக்கிறதம்மா, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று தெரியாமல் என்னுடைய தலைவர் ராமச்சந்திரமூர்த்தி பரிதவித்தாரே அம்மா என்று சொல்லி அந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு ராவணன் கைலாய மலைக்கு சென்றான். அந்த கைலாய மலையில நந்தியம் பெருமான் இருந்தார். அந்த நந்தியம் பெருமானை பார்த்து இவன் பேசாம ஏதாச்சும் கும்பிடு போட்டுட்டு வர சிவனை பார்க்க போயிருக்கலாம். இவன் என்ன பண்ணா, இன்னைக்குமே உருவத்தை வச்சு நம்ம கேலி பண்ணக்கூடாது. அது ஒரு பெரிய கதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒருத்தர் குண்டா இருப்பாரு, ஒருத்தர் ஒல்லியா இருப்பாங்க, ஒருத்தர் மூக்கு வளர்ந்து காது இப்படி இருக்கும். இதை வச்சு நம்ம அவங்கள கேலி பண்ணக்கூடாது. ஆனா இந்த ராவணன் என்ன பண்ணிருக்கான், இந்த நந்தியம் பெருமானுடைய நந்தினா காளமாட்டோட முகம் இல்லையா, சிவன் கோயில இருக்கிற நந்தி உங்களுக்கு தெரியும். இந்த நந்தியோட முகத்தை பார்த்த உடனே என்ன பண்ணிடலாம், இந்த நந்தியை பார்த்து ஒரு கேலி பேசிடுறான். நந்தியே, உன்னுடைய முகத்தை பார்த்தால் குரங்கு முகத்தை போல இருக்கிறது என்று சொல்லி எக்காலமா சிரிச்சிருந்தான். உடனே நந்திய பெருமானுக்கு கோபம் வந்துச்சு. கைலாய மலையில வந்து நான் தான் சிவபெருமானுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட், நான் தான் பிஏ செக்ரட்டரி, எல்லாம் சிவபெருமானுக்கு ஆளினால் என்னிடம் வந்தா நீ சொல்லுகிறாய் இந்த பிடி சாபம் என்று ஒரு சாபத்தை கொடுத்தார் நந்திய பெருமான். நீ என்ன சொன்ன, என்னுடைய முகத்தை பார்த்து குரங்கு முகம் என்று சொன்னாய் அல்லவா, மறந்துடாதே ராவணா, எந்த முகத்தை நீ குரங்கு முகம் என்று கிண்டல் செய்து கேலி பேசினாயோ அதே குரங்கு இனத்தினால் உன்னுடைய இலங்கை மாநகரம் அழிந்து போகும். அந்த சாபம் இப்ப ராவணனுக்கு ஞாபகம் வருது. எங்க வருது, இந்த ராமச்சந்திர ராவணனுடைய அவையில இருவரும் சரிசமமாக அமருகின்ற பொழுது அந்த ஞாபகம் வருது. அப்ப வாங்கின சாபம். ஆஞ்சநேய சுவாமி நிறைய அறிவுரைகள் எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். ராவணன் எதையும் கேட்பதற்கு தயாராக இல்லை. ராவணன் கோபம் வந்து தன்னுடைய உடைவாளை எடுத்து அவரை அனுமானை வீழ்த்துவதற்காக போனார். அப்பொழுது ஒரு கை வந்து தடுத்தது விபீஷணன். தம்பி விபீஷணன் வந்தா, ராவணா உனக்கு நான் தம்பிங்கிற முறையில ஒரு அறிவுரை சொல்றேன், தயவு செய்து என்ன கோபித்துக் கொள்ளாதே அண்ணா. என்னப்பா, இவன் தூதுவனாக வந்திருக்கிறான், இடைப்பட்ட நேரத்துல பேசுவதற்காக வந்திருக்கிறான், இந்த தூதுவனை கொள்வது பாவம் அண்ணா, அதனால் இவனை விட்டுவிடு என்று ஒரு அழகான ஒரு அறிவுரை சொல்ல. அப்படின்னா ஏதாவது ஒரு சிறிய தண்டனையாவது கொடுத்துடணும். என்ன தண்டனை கொடுக்கலாம், குரங்குக்கு எது தெரியுமா பெருமை, அதனுடைய வாள் தான் பெருமை. குரங்குக்கு எது அழகு, அதனுடைய வாள் தான் அழகு. அதனால் அந்த வாளிலே நெருப்பை வெற்றி பைத்த விட்டு விட வேண்டும் என்று சொல்லி பெரிய வாள் வளர்ந்து கொண்டே போகிறது. ராவணனுடைய அரண்மனையிலிருந்து நிறைய துணிகளை எல்லாம் வைத்து அந்த அனுமானுடைய வாளுக்கு பற்ற வைத்து விடுகிறார்கள்.
ஆஞ்சநேய சுவாமிக்கு வந்த வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போச்சு. இவர் ஒரு மாளிகைக்கு போகிறார், அந்த வாளியில இருக்கக்கூடிய நெருப்பு அப்படி வைக்கிறார், அடுத்த வீட்டுக்கு ஜம்ப் பண்றார், அந்த மாளிகை வீட்டை போய் வாழ்நாள் நெருப்பு வைக்கிறார், அடுத்த வீட்டுக்கு தாகுறார், இப்படி நெருப்பை வைக்கிறார், இப்படி தாவி 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 போன உடனே இலங்கை மாநகரம் முழுவதும் பற்றி கொண்டு எரிகிறது அசோகவனத்தை தவிர. நேராக சுவாமி ஆஞ்சநேய சுவாமி கடலிலே வந்து தன்னுடைய வாளை நினைத்து அந்த நெருப்பை அணைத்து சீதை மாதாவிடம் வந்து, அம்மா நான் விடைபெறுகிறேன் அம்மா, தாங்கள் கவலைப்பட வேண்டாம் அம்மா, தலைவர் விரைவாக வந்து விடுவார், நாளைக்கு வேற ஸ்ரீராம நவமி, நாளை காலையில யுத்தம் நடந்தாகணும், ராம ராஜ்யம் அமைந்தாகணும், ராமர் பட்டாபிஷேகம் வேற காலையில 10 to 11 நம்ம வச்சிருக்கிறோம், அதனால நாளைக்கு கண்டிப்பா தலைவர் வந்து காப்பாத்திடுவார் என்ற செய்தியை சொல்லி சீதை மாதாவினுடைய பாதத்தை வணங்கிவிட்டு ஆஞ்சநேய சுவாமி கேட்டார், அம்மா எனக்கு இந்த வாளில வச்ச இந்த நெருப்பு சுடவே இல்லை மாதா, ஏன் தெரியுமா? கற்புக்கரசியான சீதை மாதாவினுடைய அருளை பெற்றதனாலே என்னுடைய வானிலே வைத்த இந்த நெருப்பானது என்னை சுடவே இல்லை மாதா என்று சொல்லி சீதை மாதாவினுடைய பாதத்தை பணிந்து வணங்கிவிட்டு நேராக ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி நம்முடைய தனுஷ்கோடி பகுதிக்கு விரைந்து வந்தார் ஆஞ்சநேய சுவாமி. அங்கே ராமச்சந்திரமூர்த்தி தயாராக இருந்தார். ராமன் அப்படி மேலே ஒரு பாறாங்கல்லிலே பெரிய கல்லிலே அமர்ந்திருக்க எல்லோரும் அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். வந்து பார்த்த உடனே எப்பொழுதும் இது நாள் வரை மறந்துவிடாதீர்கள், இன்னொரு 5 நிமிஷத்துல சொற்பொழிவு நிறைவு செய்ய போகிறேன், மறந்து விடாதீர்கள் தாய்மார்களே, இது நாள் வரை தலைவனை பார்த்த உடனே ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி ராம ராம என்று சொல்லி ராமனுடைய பாதத்தை வணங்கி வந்த அனுமான் இப்பொழுது ராமனுக்கு வணக்கம் செலுத்தல. ஒரு பக்கம் அப்படி திரும்பினார், இலங்கை மாநகரத்துல நெருப்பு எரிந்து கொண்டு அந்த தூரத்துல கனல் நெருப்பு தெரிந்தது. திரும்பி பார்த்து சீதை மாதாவை நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பிறகு வந்து ராமனுடைய பாதத்தை தொட்டு வணங்கினார். அன்பு தாய்மார்களே, சீதை மாதா இருப்பதனால்தான் ராமச்சந்திரமூர்த்திக்கு பெரும் புகழ் கிடைத்தது என்பதை தன்னுடைய செய்தியை நாங்க வந்து பாக்குறோம். ஆனா வணக்கம் சொல்றோம், அண்ணன் வர்றாங்க, வணக்கம் ஐயா அப்படிங்கிறோம். இவரை பார்க்காம இந்த பக்கம் திரும்பி வணக்கம் சொல்லணும்னா அண்ணன் என்ன கோச்சிப்பாரு, வர்றவங்க வணக்கம் வைக்கிறோம், பேச மாட்டேங்கிறாருன்னு. அது போல ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்த பிற்பாடு அவரை வணங்காமல் சீதையை திரும்பி வணங்கி அனுமான் சிறப்பு செய்தார். கண்டனன் கற்பினற்கணியை கண்களால் என்று கம்பநாட்டாழ்வார் சிறப்பாக சொல்லுகிறார். வந்த உடனே அனுமான் ராமச்சந்திரமூர்த்தி கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறார், எப்படி இருந்தால் சீதை மாதா? கண்டனன் கற்பினற்கு அணியை கண்களால். அனுமான் நீ சென்று பார்த்தாயா? சீதையை பார்த்தாயா? உன்னுடைய 2 கண்ணால பார்த்தாயா? அவ எப்படி இருந்தாள் என்ற சந்தேகத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே கண்டனன் கற்பினற்கணியை கண்களால் என்று ஆஞ்சநேய சுவாமி சொல்ல எல்லோரும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த தனுஷ்கோடியினுடைய எல்லையிலே வந்து எல்லோரும் இருக்கிறார்கள். நாளைக்கு காலையில 10 மணிக்கு சொற்பொழிவு ஆரம்பிக்க இருக்கிறது. நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதை. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதைன்னு நினைக்காதீங்க. சிவகுமார் சார் சொல்றது தெரியாத செய்தியை தான் சொல்லுங்க. எல்லோரும் டிவியில பார்த்த சீரியலோ இல்ல மற்ற புத்தகத்துல படித்த செய்தியை சொல்லுவதற்கு சிவகுமார் தேவையில்லை. அதனால் நாளைய தினம் ராமர் பாலத்தை அமைக்க இருக்கிறார்கள். நாளைக்கு தனுஷ்கோடி என்ற பகுதியிலிருந்து கதை தொடங்க இருக்கிறது. அந்த தனுஷ்கோடியிலிருந்து ராமர் பாலம் கட்டி இலங்கைக்கு ராம சேது வந்தனம் என்று பெயர். அந்த ராம சேதுவை அமைத்து ராமச்சந்திரமூர்த்தி வானர சேனைகள் அத்தனை இலங்கைக்கு போக வேண்டும். அன்பு தாய்மார்களே, நாளைய தினம் இந்த ராமர் பாலத்தை பற்றி மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் சிவகுமார் சொல்லல, கம்ப நாட்டாழ்வார் சொன்ன பாடல் வரிகளோடு உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல போகிறேன். அதனால நாளைக்கு அப்படி சொன்னாலும் என்னமோ நேற்றுக்கு ஒரு சஸ்பென்ஸ் வச்சீங்க சார், இன்னைக்கும் ஒரு சஸ்பென்ஸான்னு கேட்காதீங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்துடுங்க. ராமர் பாலம் கட்டி அங்கிருந்து நாம் கதையை நகர்த்தி செல்ல வேண்டும். என்னுடைய சொற்பொழியினுடைய இயல்பிலே நாம் எப்பொழுதுமே சண்டை காட்சியை விவரித்து சொல்லுவதில்லை. ஆகவே மற்ற செய்திகளை சொல்லி நாளைக்கு ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் செய்ய இருக்கிறோம்.
தாய்மார்களே, பக்த கோடிகளே, பெரியோர்களே, சின்ன குழந்தைகளே, இவ்வளவு கூட்டம் வரும்னு நானே நினைச்சு பார்க்கல. சுந்தரகாண்டத்துக்கு ஐயா தலைவரையா ரொம்ப நன்றியா, மகிழ்ச்சி. எனக்கு ஒரு பலத்த கரவொலி கொடுங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு பலத்த கரவொலி கொடுங்க. இந்த அதம்பார் கிராமத்துல தாய்மார்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் இருக்காங்க. சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, ஐயா அண்ணன் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஒரு 60 பேர் இருக்கிற கூட்டம் என்பது 60,000 பேருக்கு சமமானது. ஒவ்வொருத்தரும் ஒரு 1000 பேருக்கு சமம் என்பதை நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கும் நல்லதை சொன்னா கேட்கறதுக்கு வர்றாங்கிறது தெரியுது. அதுக்கு இந்த அதம்பார் கிராமமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்க ஊருக்கு தெரியும், இங்க பாரதி அவங்க அக்கா மேடம் வந்திருக்கிறாங்க. மேங்காலிபுரத்துல வால்மீகி பர்ணசாலையில ராமாயணம் நடக்கும். பேச்சாளர் உட்கார்ந்துருப்பாரு, ஒரு 10 பேரு. 311ஆவது ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பாரு. மைக் செட்டுக்காரு, நம்ம ஏஞ்சி போக முடியாது. ஏன்னா அது முடிச்ச உடனே திருப்பி எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு போகணும். அதனால இந்த தம்பி, நம்ம வீடியோ எடுக்கிற தம்பி மாதிரி ஒரு மைக் செட்டுக்காரு 11 பேர் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. கூட்டம் நல்லது சொன்னா குறைவா தான் இருக்கு. ஆனால் நம்முடைய நோக்கம் சும்மா கதையை மட்டும் சொல்றது இல்ல, இந்த சமுதாய கருத்தையும் சேர்த்து சேர்த்து தான் நம்ம சொல்லுவோம். நம்முடைய நோக்கம் ஆன்மீகம், தேசியம். இது ரெண்டும் நமக்கு 2 கண்ணாக இருக்க வேண்டும். பக்தியும் இருக்கணும், இறை வழிபாடு பக்தியும் இருக்கணும். தேசத்துக்கு என்ன கிழிச்ச, இந்த நாட்டுக்கு என்ன பண்ண, சமுதாயத்துக்கு என்ன செஞ்ச, அதையும் சேர்த்து சேர்த்து தான் நாம் சொல்லி செல்வோம் என்பதை சொல்லி இந்த சுந்தரகாண்டம் என்பது இதோடு நிறைவு பெறுகிறது. தாய்மார்களே, சார் சுந்தரகாண்டம் கேட்டா ராமாயணம் கேட்ட முழு பலன்னு சொல்லிட்டீங்க, அப்ப நாளைக்கு வர வேண்டாம்ல அப்படின்னு முடிவெடுத்துறாங்க. அம்மா தாய்மார்களே, நாளைக்கு அவசியம் வாங்க. நாளைக்கு ஒரு நாள் வந்துட்டீங்க, ராமரை பிறக்க வச்சு சீதாதேவி கல்யாணம் பண்ணி பாதுகாப்பு பட்டாபிஷேகம் நடத்தி ஜடாயு மோட்சம் என்ற தலைப்பில உரையாற்றி, சொல்லின் செல்வன் என்ற தலைப்பிலே உரையாற்றி, சுந்தரகாண்டம் என்ற தலைப்பிலே உரையாற்றி, நாளை தினம் ராமருக்கு பட்டாபிஷேகம் அதம்பாரிலே நாம் செய்யாமல் வேறு யாரு ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய போகிறார்கள் அன்பு பிள்ளைகளே. அதனால் இந்த அதம்பார் என்பது நாளைய தினம் அதம்பார் அல்ல, அயோத்தி மாநகரமாக மாறப்போகிறது என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதம்பாருக்கும் ஆனா, அயோத்தியாவுக்கும் ஆனா. அதனால் அதம்பார் அயோத்தியாவாக மாறப்போகிறது. இந்த சுந்தரகாண்டத்தை யாரெல்லாம் கேட்டீர்களோ, யாரெல்லாம் சொன்னீர்களோ, சொன்னவர்கள் சேர்த்துக்கிறோமா, யாரெல்லாம் சொன்னீர்களோ அவருடைய மனதிலே என்ன நினைத்தார்களோ அந்த காரியம் மகிழ்ச்சியாக நிறைவேற போகிறது. இது சத்தியம், நிச்சயமாக சத்திய வாக்கு. ஒரு சினிமா பாட்டு வரும், மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோட மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத நோயெல்லாம் தீர்ந்து போகுங்க. சத்தியமா சொல்லுவேன், தீராத நோயெல்லாம் தீர்ந்து போகுங்கன்னு ஒரு ஏவிஎம் ராஜா ஒரு சினிமா பாட்டு பாடுவார். அதுபோல சுந்தரகாண்டம் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, இடையில வந்தவங்க, பாதியில வந்தவங்க, கடைசியில 10 நிமிஷம் தான் சார் வந்து, நோ ப்ராப்ளம், எப்படி கேட்டாலும் சரி. சுந்தரகாண்டம் கேட்ட அத்தனை அன்பு ராம பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, தனுஷ்கோடியிலே எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு பெரிய கரிய உருவம் ராமனுடைய பாதத்தை வந்து காலிலே விழுந்து வணங்குகிறது. யார் அந்த உருவம் என்பதை நாளை தினம் சந்திப்போம். அப்பொழுது சிந்திப்போம். நாளைக்கு ராமர் பாலத்தை பற்றி மீண்டும் சொல்லுகிறோம். ராமர் பாலத்தை பற்றி இதுவரை உங்களுக்கு சத்தியமாக தெரியாத ஒரு செய்தி, கம்பநாட்டாழ்வார் சொல்லுகின்ற உண்மையான செய்தி. இந்துக்களாகிய நாம் அனைவரும் இந்த ராமர் பாலம் ஏதோ கட்டடம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நாளைக்கு தான் அதை பத்தி சிறப்பா சொல்ல போறோம். ராமர் பாலம், ராம சேது, அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி இருக்கு. அதை நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு நம்ம பூர்த்தி செஞ்சிடறோம். மன்னிச்சுங்க, காலையில ஆக்சுவலா நம்ம சாயந்தரம் தான் வைக்கணும். தீபாவளி காட்டுங்க எல்லாரும். ராமா ஜெய் ஸ்ரீராம், ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதாபிராட்டியாருக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு. அதனால இந்த ராமர் பாலத்தோட சிறப்பை நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லோரும் மறக்காமல் நாளைய தினம் வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து மகிழ்ச்சியாக நாம் இன்றைய சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 என்று ஆழ்வார் சொன்னது போல எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று
மகிழ்ச்சியாக நிம்மதியாக யார் என்ன மனதிலே என்ன நினைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் நடைபெற வேண்டும். அதற்கு அதர்பார் ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டியார் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நாளைய தினம் ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேகம் காலை 10 மணிக்கு உங்களுடைய இந்த அதம்பார்ல பேசின நேரம் தலைவர் ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா வணக்கம் ஐயா. அடியனுக்கு நாளை மாலை திப்பிராஜபுரம்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த திப்பிராஜபுரம் கிராமத்துல வேணுகோபால சுவாமி ஆலயத்துல நாளை மாலையிலிருந்து மறுபடியும் ராம அவதாரம் என்ற தலைப்புல நாம உரையாற்றுகிற போறோம். அடுத்து மே மாசம் 4ஆம் தேதி மன்னார்குடியில ராஜகோபால சுவாமி கோயில்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் உங்களுடைய அன்பினால் அதம்பார் மக்களுடைய அன்பினால் அடியனுக்கு கிடைத்தது என்று மகிழ்ச்சியாக சொல்லி திருப்பதியை நிறைவு செய்கிறோம். வழக்கம் போல 3 தடவை ராமநாம சொல்லிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போகணும். ஒரு நிமிஷம் பிரசாதம் வாங்கிட்டு போங்க ப்ளீஸ். ராம ராம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ராம ராம. ஓ பரிசு மறந்துட்டு பார்த்தீங்களா? சரி, சுந்தரகாண்டம்னே நேரம் போயிடுச்சு. சரி, டக்குன்னு கேள்வி கேட்போம். ஒரே நிமிஷம் மறந்துட்டேன். பிள்ளைகளை டக்குன்னு பதில் சொல்லிடணும். கேள்வி கஷ்டமா கேட்கணுமா ஈஸியா கேட்கணுமா? ஈஸியா கேளுங்க சார். சரி, பரிசு வாங்காத பிள்ளைகள் சொல்லணும். சரியா? சுந்தரகாண்டத்துக்கு ஏன் அது சுந்தரகாண்டம்னு பேர் வந்துச்சு? யாராவது ஒரே ஒரு குழந்தை சொல்லுங்க பாப்போம். பரிசு வாங்காத பிள்ளைகள் டக்குன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு காரணம். சூடாமணி சொல்லுங்க. இல்ல தாய்மார்கள் கிடையாதுங்கம்மா. பிரவீனா அக்கா 2 பரிசு வாங்கி என்ன சொல்லிட்ட? சிவகணேசா சரி, ஓகே, அது வேண்டாம். அந்த கொஸ்டின் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அது நானே சொல்லி பரிசு எடுத்துக்க போறேன். சரி, அது வேண்டாம். ராமச்சந்திரமூர்த்திக்கு சொல்லுங்க. என்னப்பா அழகு? வாங்க போவோம். பேர் என்ன? ஜனனி. ஜனனி ஜனனி அப்படின்னு பாட வேண்டியதான். மகிழ்ச்சியான சின்ன ஒரு கிஃப்ட் கொடுங்க. ஒரு பழத்தை காரப்படி கொடுங்கப்பா. ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு. ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம். அன்பு பிள்ளைகளே, போன் எடுத்தா என்னன்னு சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க. ஹலோன்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஓகேவா? சரி. ராமச்சந்திரமூர்த்திக்கு, சத்திய சாதனை சுவாமி சத்தியம் தமிழ் ராமதூதி கிருபா சிந்தோ மக்காரின் சாதே பிரபு ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். விட்டல பஜோ ஹரி விட்டல பஜோ விட்டல பஜோ ஹரி விட்டல பஜோ விட்டல பஜோ ஹரி விட்டல பஜோ விட்டல பஜோ ஹரி